காத்திருக்கும் பொழுது, அதிகம் நீங்கள் காத்திருக்கும் பொழுது அதில் அதிகம் ஜெபம் வருது. அந்த அதிகம் ஜெபம் வரும்பொழுது அது அதிக ஆசீர்வாதமாக மாறும். ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் த பிகினிங் ஆஃப் த விஸ்டம். அது அப்பாவுக்கு சக்கரியாவுக்கு இருந்தது, மகன் திருமுழுக்கு யோவானுக்கு இருந்தது. அன்று அங்கிருந்தது அகாப் இசபெல். அன்று ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் ஏலியாவை. இன்று இங்கிருந்தது ஏரோது ஏரிதியா. அவர்களுக்காக எதிராக தேர்ந்தெடுத்தார் திருமுழுக்கு யோவானை. அவருடைய வாழ்க்கையில் அவர் என்ன அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். மகிமையையும் மாட்சியுமே அவர் எடுத்துக்கொள்ளவே இல்லை. வார்த்தை பின்னால வருது, நான் வெறும் ஒரு குரல் மட்டும்தான். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மனிதராக பிறந்தவருள் யோவானை, திருமுழுக்கு யோவானை விட யாரும் பெரியவர் இல்லை. நம்ம ஒரு செயலை செய்யும் பொழுது அங்கே வெளிப்பட வேண்டியது என்னுடைய திறமையோ என்னுடைய அழகோ இல்லை, கடவுளுடைய மகிமை, கடவுளுடைய மாட்சிமை. இஸ்லாம் அன்பார்ந்தவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களோ துயரங்களோ வரும் பொழுது பயங்கரமாக நம்ம சோர்ந்து போகிறோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களாக தான் இருப்பீங்க நீங்கள். ஆனால் அது சின்ன ஒரு பிரச்சனை வரும்போது டப்புன்னு டவுன் ஆகிடுவோம். சில டைம் டெய்லியும் பூசைக்கு போகிறவங்களா இருக்கலாம், டெய்லியும் ஜெபமாலை சொல்கிறவங்களா இருக்கலாம், டெய்லியும் பைபிள் வாசிக்கிறவங்களா இருக்கலாம். நல்லதே நடந்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு அவ்வளோவா நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள் இல்லாத பொழுது we are happy, சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் பிரச்சனைகள் அப்படின்னு வரும் பொழுது சின்ன ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், திடீர்னு டவுன் ஆகிடுறோம். இப்போ நமக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம யார், ஆண்டவர் நம்ம எப்படி படைச்சாரு, எதுக்காக படைச்சாரு, நம்மளுடைய வல்லமை என்ன, மனிதனாக படைத்த பொழுது ஆண்டவர் நமக்கு எதற்காக படைத்தாரு, வாட் இஸ் அவர் கோல், நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன. அது இன்னைக்கு நமக்கு திருமுழுக்கு யோவான் அப்படின்ற ஒரு ஆளை வைத்து ஆண்டவர் எப்படி அந்த மனிதனை தேர்ந்தெடுத்தார், எப்படி அவரை பயன்படுத்தினார், என்னென்னலாம் ஒரு ஆசீர்வாதங்களோட அந்த மனுஷன் வாழ்ந்தார், திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கையின்படி அழகா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த திருமுழுக்கு யோவானில் இருந்த அதிசயங்கள், அவருடைய அந்த குணங்கள், அவருடைய அந்த நலன்கள், அவருடைய அந்த பண்புகள், அவருடைய அந்த அழைப்பு, அதை வச்சு இன்னைக்கு நமக்கு பார்க்கலாம். எசேயாவினுடைய புத்தகம் 41வது அதிகாரம் 15வது 16வது திருவசனம். எல்லாம் எடுத்துட்டாங்களா? எசேயா 41 15 16 எல்லாரும் எடுத்துட்டீங்களா? பைபிள் இருக்கிற எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் பைபிளை பாருங்க. யாரோ வாசிக்க தொடங்கினீங்களா, அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்போம். வாசிக்க தொடங்கினாங்க, வாசிங்க. இதோ நான் உன்னை புதிய கூர்மையான போர் அடிக்கும் கருவியாக்குவேன். நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய், அவற்றை சுற்றுவாய், காற்று அவற்றை வாரிக்கொண்டு போகும், புயல் அவற்றை சிதறடிக்கும். ஆண்டவரில் நீ அகமகிழ்வாய், இஸ்ரவேலின் தூயவரில் மேன்மை அடைவாய். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் என்னவா உன்னை மாற்ற போறாரு, நீ என்னவா மாற போற அப்படின்ற ஒரு வசனம். என்னவா ஆண்டவர் உன்னை மாற்ற போறாரு? போர் அடிக்கும் ஒரு கருவியாக்குவேன். இனி இந்த கருவி என்ன செய்யும்? மலைகளை போரடித்து நொறுக்கும், குன்றுகளை தவிடு பொடியாக்கும். அந்த தவிடு பொடி ஆக்குவதை நீ தூற்றுவாய், காற்று அவற்றை வாரிக்கொண்டு போகும், புயல் அவற்றை சிதறடிக்கும். ஆண்டவரில் நீ அகமகிழ்வாய், இஸ்ரவேலின் தூயவரில் மேன்மை அடைவாய். அப்போ ஆண்டவர் உன்னை மாற்றப்போவது போரடிக்கும் ஒரு கருவியாக மாற்றப் போகிறார். இஸ் கோயிங், உன்னை மாற்றப்போவது என்னன்னா போரடிக்கும் கருவி. அப்படின்னா நம்மளுடைய மொழியில் சொல்லணும், நமக்கு புரிகிற மொழியில் சொல்லணும், நம்ம ஒரு ஜேசிபியாக மாற்ற போகிறாரு, இல்லைனா ஒரு புல்டோசராக மாற்ற போகிறாரு. போரடிக்கும் கருவி அப்படின்னா டேங்கராக மாற்ற போகிறாரு. ஆனால் அது மலை இடிக்காது. மலை இடிக்கிறதுனா இது ரெண்டாவதாக இருக்கணும். இல்லைனா ஒரு புல்டோசர் இடித்து தரை மட்டமாக்க போகுது, இல்லைனா ஜேசிபி. எவ்வளோதான் இருந்தாலும் பாருங்களேன், அதை அப்படியே எடுத்து மாற்றும். ஒரு ஹிட்டாச்சி அதை அப்படியே அழகாக எடுத்து மாற்றும். எவ்வளோதான் உன்னால் முடியாத ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு ஒரு விஷயம் ஆகணும் அப்படின்ற பொழுது இந்த மெஷின் நம்ம பயன்படுத்தி இருப்போம். அவ்வளோ வல்லமையான ஒரு கருவியாக உன்னை ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். அப்படி பயன்படுத்தும் பொழுது பயன்படுத்தப்பட்ட ஒரு நபர் தான் யார்?
இந்த திருமுழுக்கு யோவான் என்பவர். லூக்கா நற்செய்தி 3வது அதிகாரம் 3 6 திருவசனங்கள். லூக்கா நற்செய்தி 3வது அதிகாரம் 3 எல்லாரும் எடுங்க, பைபிள் இருக்கிற எல்லாருமே லூக்கா நற்செய்தி எடுத்துட்டீங்களா? 3வது அதிகாரம் 3 6. பறைசாற்றி வந்தார். இதை பற்றி இறைவாக்கினர் ஏசாயாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. ஏசாயா இப்பதான் வாசிச்சுட்டு வந்தோம். என்ன எழுதப்பட்டுள்ளது? பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள், பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்றியாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதாளமாக்கப்படும், மனிதர் அனைவரும் கடவுளருளும் மீட்பை காண்பர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ இங்கே ஒரு மனுஷனை பத்தி சொல்றார், அங்கே ஒரு கருவியை பத்தி சொன்னாரு. அந்த கருவியான இங்கே ஒரு மனுஷனை பத்தி சொல்றாரு. ஆண்டவர் பயன்படுத்த போகும் ஒரு மனிதன். அது பாலை நிலத்தில் வர ஒரு குரல், அது வேற எங்கேயுமே கிடையாது. பாலை நிலத்தில் ஒரு குரல் கேட்குது. அந்த குரல் மனிதர்களை அழைக்கிறது. போரடிக்கும் கருவியாக ஆண்டவர் மாற்றப் போகிற மனிதனுக்காக ஒரு அழைப்பு விடுக்கப்படுகிறது. மனிதா, உன்னை நான் போரடிக்கும் ஒரு கருவியாக மாற்றப் போகிறேன். இன்னைக்கு எத்தனையோ பேர் பலவித விஷயங்களை நினைச்சு பயப்படுறீங்க, உங்களுடைய வேதனைகளை நினைச்சு பயப்படுறீங்க, உங்களால முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. போரடிக்கும் கருவியாக. உனக்கு நிறைய எதிரிகள் இருக்கலாம். நீ வேலை செய்கிற இடத்துல, நீ படிக்கிற இடத்துல, நீ இருக்கிற இடத்துல, உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய கோயிலில், உன்னுடைய பங்கில், உன்னுடைய பல இடங்களில் நீ போகும் இடத்துல சில டைம் போரடிக்கிற கருவியாக நீ உன்னை மாற்ற வேண்டும். ஆண்டவர் மாற்றுவார். சில குன்றுகள் இருக்கும், சில பள்ளத்தாக்குகள் இருக்கும். இதையெல்லாம் செம்மைப்படுத்தணும் என்றால் நீ ஒரு கருவியாக மாற வேண்டும். எப்படிப்பட்ட கருவியாக மாற வேண்டும்? அதற்கு நீ எங்கிருக்கணும்? நீ பாலை நிலத்தில் ஒலிக்கும் ஒரு குரலாக இருக்க வேண்டும். ஒரு 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 என்ன ஒரு பட்டணத்தில் இருக்கும் ஒரு குரல் அல்ல, பாலைநிலத்தில் இருக்கிற ஒரு குரலாக இருக்க வேண்டும். God will give you new blessings. இந்த திருமுழுக்கு யோவான் அப்படின்றவர் இது புதிய ஏற்பாட்டினுடைய தொடக்கத்தில் வரவர். பழைய ஏற்பாடு முடியுது, மலாக்கியினுடைய முடியுது. மலாக்கி முடிஞ்சு அப்ப மத்தேயு வர ஆண்டவர் எதையுமே செய்யலையாம். God is very silent. மலாக்கியிலிருந்து மத்தேயு நற்செய்தி வர பார்க்கும் பொழுது ரொம்ப வருடங்கள் எடுத்தது. ஆண்டவர் எதையும் செய்யலையா? செய்தார். செய்யறதுக்காக நிறைய வருடங்கள் எடுத்தார், நிறைய வருடங்கள். ஆனால் அந்த நிறைய வருடங்கள் எதற்காக எடுத்தார்? There will be a new blessing. புதிய புதிய அர்த்தங்கள், புதிய புதிய அதிசயங்கள், புதிய புதிய அபிஷேகங்களுக்காக. ஆண்டவர் என்னைக்குமே பழைய அபிஷேகம் தர மாட்டார். இன்னைக்கு இந்த நைட்ரஜனுக்கு நீங்க வந்திருக்கீங்க, போன மாசம் வாங்கின அபிஷேகத்துக்காக, போனதுக்கு முந்தின மாசம் வாங்கின அபிஷேகத்துக்காக. ஐயோ அது நல்லா இருந்தது, அந்த பிரசங்கம் நல்லா இருந்தது, ஐயோ அந்த பிரைஸ் நல்லா இருந்தது, ஐயோ அந்த தொடர் பாட்டு நல்லா இருந்தது, ஐயோ அன்னைக்கு ஒரு மாதிரி ஒரு அபிஷேகம் வந்தது, ஐயோ அன்னைக்கு ஒரு மாதிரி என்னுடைய உடம்பு மாறிடுச்சு, ஐயோ அந்த ஒரு அபிஷேகத்துக்காக. சில டைம் நீங்க இன்னைக்கு ட்ரை பண்ணலாம். என்னைக்காவது இந்த மாதிரி அபிஷேகம் வாங்கினவங்க இருப்பீங்க. ஏதோ ஒரு விதத்துல சில டைம் நற்கரணை முன்னால போனப்போ அழுதுருப்பீங்க, தானா அழுதுருப்பீங்க. இன்னைக்கு நீங்க சில டைம் அந்த அழுகைக்காக காத்திருக்கீங்க. அது மாதிரி நடக்கலாம் வாழ்க்கையில், என்னைக்காவது நடக்கலாம். சில டைம் அதே ஒரு அபிஷேகம் அன்னைக்கு செம்மையா நீங்க கொண்டாடி இருப்பீங்க. எனக்கு தெரியல உங்களுக்கு அது மாதிரி வந்திருக்கான்னு. எனக்கு 2 முறை அது மாதிரி உண்மையாகவே வந்திருக்கு. 2 முறை, 2மே எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒன்று நான் செமினாரில் படிச்சுக்கிட்டு இருந்த பொழுது ஒரு முறை ஒரு நற்கரணை முன்னால் தனியாக போய் உட்கார வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. ஒரு நாள் அப்படி உட்கார்ந்த பொழுது என்னை அறியாமே அந்த அழுகை வந்தது. ஆனால் ரொம்ப சந்தோஷமான அழுகையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. செமினாரில் படிச்சுக்கிட்டு இருந்த பொழுது அன்னைக்கு ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த சூழ்நிலையால் நான் அன்னைக்கு போய் தனியாக உட்கார வேண்டிய ஒரு நிலைமை வந்த பொழுது அந்த சூழ்நிலையில் அன்னைக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷம் அந்த நற்கரணை முன்னால் அன்னைக்கு போய் உட்கார்ந்தது. அதுக்கு பிறகு நான் நிறைய முறை அது மாதிரி உட்கார்ந்துருக்கிறேன். ஆனால் அது மாதிரி ஒரு என்ன சொல்கிறதா அந்த ஒரு அனுபவம் கிடைச்சதில்லை. அதுக்கு பிறகு என்னைக்கு கிடச்சி அப்படின்னா, ஃபாதர் ஆனதினுடைய 1வது வருஷமோ 2வது வருஷமோ, நாள் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் இடம் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் இருந்த முதல் அப்பாயின்மெண்ட் இருந்தேன் அந்த கோயிலில். அன்னைக்கு போய் தனியாக உட்காந்த பொழுது அன்னைக்கு ஆண்டவர் முன்னால். அதுக்கு பிறகு இன்னைக்கு வர அது எனக்கு நடந்தது 2011 12, இன்னைக்கு 23. பல முறை போய் உட்காந்துருக்கிறேன், தனியாக போய் உட்காந்துருக்கிறேன். இருந்தாலும் அன்னைக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் இன்னைக்கு வர எவ்வளோ ஆசைப்பட்டாலும் கிடைக்கல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இஸ்ரவேல் அன்பார்ந்தவர்களை, பழைய அபிஷேகத்தை தர ஆண்டவர் அழைக்க மாட்டார். ஏனெனில் கடவுள் பழையதனுடைய கடவுள் அல்ல. He will always give new because he is a creator. புதியதாக 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 தருவார். இன்றையனுடைய அபிஷேகம் இருக்கும். இன்றைக்கு தேவையான அபிஷேகம் இருக்கும். அன்னைக்கு போய் உட்காந்த போது அன்னைக்கு அபிஷேகம் தேவைப்பட்டிருக்கும், அதனால் அன்னைக்கு கொடுத்துருப்பார். ஆனால் அன்னைக்கு அபிஷேகம் இன்னைக்கு எனக்கு தேவையில்லை அப்படின்றதுனால இன்னைக்கு கொடுக்கல. போய் உட்கார்ந்தாலும் கிடைக்காது. இன்று அப்படின்னு ஒரு நற்செய்தி இருக்கு. There is a theme in the Bible called இன்று, the today's gospel அப்படின்வாங்க. அது லூக்கா நற்செய்தியில் தான் இருக்கும். சால்விபிக் டுடே, மீட்பினுடைய இந்நாள். இயேசு பிறந்த பொழுது வானதூதர்கள் வந்து ஆட்டிடையர்கள் கிட்ட சொன்ன வார்த்தை என்ன? இன்று. லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 11வது திருவசனத்தை வாசி பாருங்க. இன்று ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக பிறந்துள்ளார். இன்று. A Messiah has been born today. A Messiah has been born today, not yesterday, not tomorrow. Today a Messiah has been born. அதே லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 21வது வசனம். இயேசு அவருடைய பிரசங்கங்களில் சினகோகில் நடத்துல முதல் பிரசங்கம் வச்சுட்டு அந்த ஏசாயாவுடைய புத்தகத்தை வாசித்த பிறகு அவர் அதை மூடி வச்சுட்டு அவர் சொல்கிற ஒரு வார்த்தை. 4வது அதிகாரம் 21வது திருவசனம். நீங்கள் இன்று இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே இன்று அது நிறைவேறிற்று. டுடே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இன்று அது நிறைவேறுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரம் 9வது திருவசனம். சக்கேயுகிட்ட ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இன்று இவ்வீட்டிற்கு, காஸ்பல் ஆஃப் டுடே, இன்று இவ்வீட்டிற்கு மீட்புண்டாயிற்று. இதே மாதிரி லூக்கா நற்செய்தியில் இன்னொரு இடத்துல ஒரு இன்று இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இன்று. இன்று என்னோடு நீ வான்வீட்டில் இருப்பாய். அதே லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம் 43வது திருவசனம். ஆண்டவர் புதிய அபிஷேகத்தை தருவார், பழைய அபிஷேகங்களை அல்ல. இன்று உனக்கு தேவையான அபிஷேகம் என்னவோ அது இன்று உனக்கு தருவார். இன்று இரவு இந்த நைட் விஜில் என்ன தேவையோ அது இன்று ஆண்டவர் உனக்கு தருவார். ஆண்டவர் பழையது தர ஆண்டவரில். there is a today, there is a blessing of today. இன்று ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கலாம். இன்னைக்கு புதுசாக நிறைய பேர் வந்திருக்கலாம். இன்று உங்களுடைய ஆசீர்வாதம் வேறு, நேற்றைய ஆசீர்வாதம் கிடையாது. ஆனால் நேற்று யாருடைய ஆசீர்வாதத்தை கேட்டு நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அழைத்தது இன்றைய ஆசீர்வாதத்திற்காக. போன மாதம் வரணும்னு ஆசைப்பட்டு திருப்பிங்க, முடியல. இந்த மாதம் வரணும்னு ஆசைப்பட்டவங்க இருப்பாங்க, முடியல. அடுத்த மாதம் அவங்க வருவாங்க, அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதம் இருக்கும். சாதாரணமாக என்கிட்ட பிளெஸ்ஸிங் வரும் பொழுது சில டைம் என்னுடைய நாக்கில் வர பிளெஸ்ஸிங் நான் சொல்லும் பொழுது, ஆண்டவரே இன்று இவர்களை ஆசீர்வதியும், இன்று எதற்காக இவர்களை அழைத்து வந்தீரோ அந்த அழைப்பின் நிறைவை தந்து இவர்களை ஆசீர்வதி. அப்படிதான் சாதாரணமாக சில டைம் பிளெஸ்ஸிங் கொடுப்பேன். இன்று எதற்காக அழைத்து வந்தீரோ, ஏன்னா நீங்கள் வந்தது பல விஷயங்களுக்கு இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அழைத்து வந்தது வேறு விஷயங்களுக்காக இருக்கலாம், நமக்கு தெரியாது. சில நம்மளுடைய உள்ளிருப்பு தியானங்களுக்கெல்லாம் வரும்போது ஆளுங்க சொல்லுவாங்க, நாங்கள் வந்தது வேறு விஷயத்துக்காக, ஆனால் இன்றைக்கி எங்களுக்கு கிடச்சிது வேறு விஷயம். ஒரு முறை தியானத்துக்கு வந்து ஒரு பொண்ணு சொன்ன சாட்சியம், அவளுக்கு 16 வயசாகுது. சண்டே டு தேர்ஸ்டே தியானம். சண்டே தியானம் தொடங்கிடுச்சு, திங்கக்கிழமை தியானம் நடக்குது, செவ்வாய்க்கிழமை தியானம் நடக்குது, புதன்கிழமை வியாழக்கிழமை தியானம் முடியுது. செவ்வாய்க்கிழமை பாவ சங்கீர்த்தனத்தினுடைய நாள். பாவ சங்கீர்த்தனெல்லாம் முடிஞ்சு தியானம் வழக்கம் போல் நடக்குது. புதன்கிழமை இன்னர் ஹீலிங் முடிஞ்சிச்சு. வியாழக்கிழமை தியானம் முடியும்போது அந்த பொண்ணு சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? அந்த பொண்ணு சொன்ன, 16 வருஷமா எனக்கு உங்களை மாதிரி கிடையாது. உங்களுக்கெல்லாம் 5 சென்சஸ், ஐம்புலன்கள் அப்படின்வீங்க. ஆனால் எனக்கு ஐம்புலன்கள் கிடையாது, எனக்கு 4 புலன் தான். அவளுக்கு 4 சென்சஸ் தான் ஒர்க் ஆகுமா, 5 சென்சஸ் இல்லை அவளுக்கு. என்ன சென்ஸ் அவளுக்கு இல்லைன்னா, அவளுக்கு மூக்கு ஒர்க் ஆகாது. சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் அப்படின்றது பிறந்ததுலேருந்தே அந்த பொண்ணு கிடையாது. நமக்கு யாருக்குமே தெரியாது, தியானத்தில் பங்கெடுக்கிற எங்களுக்கு யாருக்குமே அது தெரியாது. அது அவங்க அப்பா அம்மாவுக்கு எய்ட்ஸ் இருந்திருக்கு, அதனால் பிறந்த குழந்தை. அதனால் அவளுக்கு இருந்தது 4 சென்சஸ். 16 வருஷமாக எனக்கு 5வது சென்ஸே கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்க ஸ்மெல்லுன்னு, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஸ்மெல் என்னன்னு நான் அனுபவிச்சதே கிடையாது அப்படின்னா. ஆனால் செவ்வாய்க்கிழமை பாவ சங்கீர்த்தனம் முடிஞ்சு அன்னைக்கு ஃபாஸ்டிங் இருந்தது. சாயங்காலம் 4 மணிக்கு ப்ரேயரெல்லாம் முடிஞ்சு டீக்கு எங்களை கீழே விட்டாங்க. கீழே விட்ட பொழுது அந்த கிச்சனிலிருந்து வந்த ஸ்மெல் என்னுடைய வாழ்க்கையில் முதல் முறையாக நான் அனுபவித்தேன் அப்படின்னா, முதல் முறையாக அனுபவிச்சேன். அந்த சாட்சி கேட்டபோது எல்லாருமே அழுதுட்டாங்க. இப்படி ஒரு நோய் இருக்கா நமக்கு தெரியாது. ஆனால் அவன் சாட்சி சொல்லும்போது சொல்கிறான், நான் இதுக்காக வரலை, ஏன்னா இதுக்காக நான் எவ்வளோ ஜெபிச்சு பார்த்துட்டேன், எனக்கு கிடைக்கல. ஆனால் நான் இன்று வந்தது என்னுடைய வேற தேவைக்காக வந்தேன்.
ஆனால் ஆண்டவர் என்னை அழைத்து வந்தது இந்த ஒரு தேவைக்காக. அதிலிருந்து அந்த விசுவாசத்தை வளர்ச்சி செய்து கொடுத்தார், அதிகரித்து கொடுத்தார். அந்த பொண்ணுக்கு 16 வயசு பொண்ணு 16 வருஷமா 4 சென்சஸோட வாழ்ந்திருக்கான். யோசிச்சு பாருங்க, நம்மளால யோசிக்க கூட முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படி இருந்த ஒரு ஸ்பெஷல் சைல்டு தான் திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவான் ஒரு ஸ்பெஷல் சைல்டு. ஏன் ஒரு ஸ்பெஷல் சைல்டா இருந்தார்? அவங்க அப்பா அம்மா இவருக்காக ரொம்ப வருஷமா ஜெபிச்சாங்க. ஜெபிச்சு பார்த்தாங்க, இந்த பையன் பிறக்கிற மாதிரியே இல்லை. இப்படி ஒரு குழந்தை பிறக்கணும் அவங்களுக்கு, அது விட்டுட்டாங்க, அவங்க ஜெபிக்கமே விட்டுட்டாங்க. ஆனால் அதிகமாக காத்திருந்து அதற்கு பின் பிறந்த குழந்தை இந்த குழந்தை. அவர்களுடைய ஜெபம் கூட நிறுத்தின பிறகு பிறந்த குழந்தை. பரிசுத்த கன்னித்தாயினுடைய பர்த்டே கொண்டாட போறோம். இந்த பரிசுத்த கன்னித்தா எத்தனை வருடங்களுக்கு பிறகு ஜோவாக்கிம் அண்ணாவுக்கு பிறந்தாங்க? எத்தனை வருடங்கள் காத்திருந்த பிறகு. இன்னைக்கு எத்தனையோ பேர் காத்திருக்கீங்கல்ல, குழந்தைங்களுக்காக காத்திருக்கணும். எத்தனை வருடங்களுக்கு பிறகு பிறந்த குழந்தை? மரியாளுடைய பர்த்டே கொண்டாட போறோம் இல்லையா? ஜோவாக்கிம் அண்ணாவுக்கு 20 வருடங்களுக்கு பிறகு பிறந்த குழந்தை அது. 20 வருடங்கள் காத்திருக்கும் பொழுது, அதிகம் நீங்கள் காத்திருக்கும் பொழுது அதில் அதிகம் ஜெபம் வருது. அந்த அதிகம் ஜெபம் வரும் பொழுது அது அதிகம் ஆசீர்வாதமா மாறும். நீங்க பைபிள்ல பார்த்த எல்லா பிளஸிங்கும் பாருங்க. ஈசாக் எவ்வளவு வருஷத்தினுடைய காத்திருப்பு. 100வது வயசுல பிறந்தவர். இனி வாக்குத்தத்தம் கிடைச்ச பிறகு கூட 25 வருஷம் காத்திருந்தாங்க. காத்திருந்து பிறகு வந்த குழந்தை அது. 100வது வயசுல பிறந்தாங்க. 25 years they waited. பரிசுத்த கன்னித்தாய் 20 வருஷம். திருமுழுக்கு யோவான் அதே மாதிரி ஸ்பெஷல் சைல்டு தான். அதிகம் காத்திருந்து அவர்களே ஜெபத்தை விட்ட பிறகு பிறந்த குழந்தை. சாமுவேல் காத்திருந்து, அவங்க அம்மா காத்திருந்து பிறந்த குழந்தை. அதனால பைபிள் ஒரு அழகான ஒரு தீம் இருக்கு, என்ன தெரியுமா? ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் வெயிட்டிங். அப்படி ஒரு ஆன்மீகம் இருக்கு பைபிள்ல. காத்திருப்பினுடைய ஒரு ஆன்மீகம் இருக்கு. காத்திருந்து ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஆன்மீகம் இருக்கு. ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் வெயிட்டிங். சாதத்தை இல்ல அரிசியை போட்டுட்டு உடனே நீங்க சோறாகணும்னு நினைப்பீங்களா? அரிசி எவ்வளவுதான் நீங்க குக்கர்ல போட்டா கூட 15 நிமிஷமா எவ்வளவு நேரம் வேணும்? 15 நிமிஷம் 20 நிமிஷம் வேணும்ல. குக்கர்ல போட்டோன்னு எடுத்து சாப்பிடுவீங்களா? அப்ப காத்திருக்க தெரியும். அரிசிக்கு காத்திருக்க தெரியும். அரிசி வேகணும்னு காத்திருக்க தெரியும். வாஷிங் மிஷின்ல துணியை போட்டா காத்திருக்க மாட்டீங்க. ஒன்லி வெயிட். காத்திருப்போம். அதுக்காக காத்திருக்க நமக்கு தெரியும். துணி வாஷிங் மிஷின் எடுத்தாலும் காய போடுவீங்க. உடனே எடுத்து மடிச்சு வச்சிருவீங்களா? வைக்க மாட்டீங்க. அப்ப காத்திருக்க தெரியும். பஸ்ஸுக்கு இப்ப வந்த போது காத்திருக்கல, ட்ரெயினுக்கு காத்திருக்கல, பிரைஸ் தி லார்ட். ஒரு வேலைக்கு காத்திருக்கல, எல்கேஜியில் போய் கொண்டு போய் குழந்தைய சேர்க்கும் பொழுது உடனே இன்டர்வியூக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்களா? அது +2 முடிகிறவரை காத்திருக்க மாட்டீங்க, காலேஜ் முடிக்கிறவரை காத்திருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் தானே இன்டர்வியூக்கு அனுப்புவீங்க, அதுக்கப்புறம் தானே வேலைக்கு அனுப்புவீங்க. ஸோ எல்லாத்துக்கும் காத்திருக்க தெரியும். ஆனால் கடவுளுக்காக மட்டும் காத்திருக்க நமக்கு வெயிட்டிங் கிடையாது. அது மட்டும் இன்ஸ்டன்ட்டாக நடக்கும். இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் மிக்சர், அப்புறம் என்ன, இதெல்லாம் இன்ஸ்டன்டா பழகுனதுனால ஜெபிச்சாலும் இன்ஸ்டன்டா பதில் வேணும். ஆண்டவருக்காக காத்திருக்க மட்டும் நம்மளால முடியல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. காத்திருந்து பிறந்த குழந்தை இஸ் a ஸ்பெஷல் சைல்ட். அந்த குழந்தை அதனாலே அவர்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமா தான் இருந்தது. எடுத்து வாசிங்க திருப்பாடல் 25வது அதிகாரம் 3வது திருவசனம். வெட்கம் வருவதில்லை. நான் அறிவியல ஆண்டவருக்காக காத்திருந்து ஜெபிங்க. திருப்பாடல் 40வது அதிகாரம் 1-2 திருவசனங்கள். பேறு பெற்றவர், துன்ப நாளில் ஆண்டவர் அவரை விடுவிப்பார், ஆண்டவர் அவரை பாதுகாப்பார். ஆண்டவருக்காக காத்திருந்து ஆண்டவரோடு இருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவரை பாதுகாப்பார். இயேசு கிறிஸ்து காத்திருந்து ஜெபிப்பவர்கள் முன் இன்று வருவதில், அவர் காத்திருந்து ஜெபித்த பொழுது, அவர் கோயிலில் இருந்த பொழுது அவர் முன்னால தோன்றியது யாரு? சக்கரியாஸ் முன்னால தோன்றியது யாரு? கப்ரியேல் வானதூதர். கப்ரியேல் வானதூதர் தோன்றிய பிறகு அவர்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன? நான் கப்ரியேல் ஆண்டவர் திருமுன் நிற்பவன் இல்லையா? லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரத்தில் எங்கேயோ இருக்கு இல்லையா? 19வது வசனம். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம்.
கடவுளின் திருமுன் நிற்பவன். அப்போ காத்திருந்து ஜெபிப்பவர்களுக்கு உங்க முன்னால வரப்போறது யார் தெரியுமா? வானதூதர். அந்த வானதூதர் யாரு? கடவுள் முன்னால நிக்கிற வானதூதர் உங்க முன்னால வந்து நிக்க போறார். காத்திருந்து ஜெபிங்களேன், காத்திருந்து ஜெபிங்க. வேலைக்காக எத்தனையோ பேர் வந்து இப்போ பல இன்டென்ஷன் என்கிட்ட இங்கே வந்து சொல்றீங்க, பிளஸிங்காக வரும்பொழுது காத்திருந்து ஜெபியுங்கள், உங்களுக்கு உரியதானால் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஒரு சாட்சியம், டோரத்தின்னு ஒருத்தவங்க வந்து என்கிட்ட சொன்ன சாட்சியம். சரி நான் சொன்னேன் அவங்ககிட்ட இங்கே வந்து சொல்லுங்கன்னு. அந்த சாட்சியம் சொன்னபோது அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு முதல் குழந்தை பிறந்து அதுக்கு பிறகு அவங்களுக்கு நிறைய குழந்தைகள் அவங்களுக்கு கருத்தாங்கி இருக்கிறாங்க. கருத்தாங்கி அந்த எந்த குழந்தையும் பிறக்கல. ஏறக்குறைய 3-4 மிஸ்கேரேஜ் அவங்களுக்கு நடந்திருக்கு. போன வருஷம் இறையிறக்கத்தினுடைய திருவிழா அன்னைக்கு 2022 இறையிறக்கத்தினுடைய திருவிழா அன்னைக்கு வேண்டிக்கிட்டு போனாங்களாம். வேண்டிக்கிட்டு போன பொழுது அன்னைக்கு வெளிப்பாடு என்னமோ இருந்திருக்கு போல இருக்கு. ஆண்டவர் ஒருத்தரை வெகு நாளுக்கு பிறகு ஒரு குழந்தை தந்து ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு ஒரு குழந்தையோட வந்திருக்காங்க. 10 வருஷத்துக்கு பிறகு ஒரு குழந்தையோட வந்திருக்கிறாங்க. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். ரொம்ப சந்தோஷமா. டோரத்தி எங்கேயாவது இருக்கீங்களா? டோரத்தி. இயேசுவுக்கே புகழ். எனக்கு பையன் முதல்ல இருக்கிறான், அவன் 10 வயசு. அதுக்கப்புறம் எனக்கு 4 அபார்ஷன் ஆகிடுச்சு. ஆசையாக கருத்தாங்கவும் குழந்தை எனக்கு 4 மாதத்தில் 3 மாதத்துலேயே கிளஞ்சிரும். அப்புறம் 2022 இங்கே இரக்கத்தின் அரசர் பெருவிழாவில் வந்து நற்கருணை ஆராதனையில் உருக்கமாக கண்ணீர் விட்டு அழுது வேண்டினேன். ஃபாதர் என்னை குறிப்பிட்டு சொன்னார், ஆண்டவர் இந்த பெண்ணை தொட்டு ஆசீர்வதிக்கிறாருன்னு. அப்போ ஆண்டவர் என்னை என்கிட்ட நற்கருணை என்கிட்ட வரும்போது ஆண்டவருடைய தொடுதலை நான் உணர்ந்தேன். ஆண்டவர் எனக்கு அழகான பெண் குழந்தையை நான் வேண்டியபடியே கொடுத்தார். ஆண்டவருடைய உதவி எப்பொழுதும் எங்களுக்கு வேண்டும் என்று ஜெபிக்க திரும்பவும் இங்கே வந்து இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. 10 வருஷத்துக்கு பிறகு ஒரு குழந்தை பிறந்து, நடுவில் 4 குழந்தைகள் பிறந்து இறந்து ஆசையோடு ஜெபிச்சிருக்கிறாங்க, கேட்டு ஜெபிச்சிருக்கிறாங்க. சாதாரணமாக நீங்கள் இப்போ இருப்பீங்க, யாராவது குழந்தைக்காக ஜெபிக்கிறவங்க. அப்படி ஜெபிக்கிறவங்ககிட்ட நான் சொல்லுவேன், குழந்தைக்காக ஜெபிக்காதுங்க, குழந்தைகளுக்காக ஜெபிங்க. குழந்தைகளை ஏன்னா ஒரு குழந்தை பிறந்தோடனே நீங்கள் என்ன தெரியுமா சொல்கிறீங்க? போதும், நான் அப்பாவாயிட்டேன், நான் அம்மாவாயிட்டேன், இனி யாரும் எங்களை குறை சொல்ல மாட்டாங்க, அதனால் எங்களை யாரும் குறை சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு குழந்தையோட நீங்கள் நிறுத்துறீங்க. முடிஞ்சு போச்சு, போதும், 2 குழந்தையோட போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிறீங்க. ஆண்டவர் இனியும் குழந்தைகளை தர விரும்பும் பொழுது வேண்டாம், எனக்கு தேவையானது போதும், நிறுத்திடுறோம். ஆனால் இந்த 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 ஸ்பெஷல் சைல்டு, இந்த சக்கரியா, இவருக்காக ஜெபிக்கும் பொழுது, காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவருக்காக காத்திருந்து ஜெபிக்கும் போது உன் முன்னால் நிற்பது வானதூதர், பெற்றுக்கொள். எலிசபெத்து உண்மையாகவே அந்த வயசில் யோசிச்சு பார்த்தீங்களா, அவங்களுக்கு உடல் வேதனை இருந்திருக்கும், மனசுக்கு வேதனை இருந்திருக்கும், கண்டிப்பாக மனசு வேதனை. ஏன்? ஐயோ குழந்தை தான் இருக்குது வயிற்றுல கருத்தாங்கும் பொழுது அவங்க ஆக்சுவலி ஷி ஷுட் ஹவ் பீன் ஹாப்பி. ஆனால் உண்மையாகவே அவங்க 6 மாதம், நீங்கள் நல்லா பைபிளை வாசிங்கன்னா 6 மாதம் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்தாங்க. மாதா தான் அந்த வீட்டுக்குள்ளே போனாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? வெளியே போனால் என்னால் கிண்டல் பண்ணுவாங்க, இந்த வயசில் உனக்கு தேவையாது. கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க, இந்த வயசில் உனக்கு தேவையா? அசிங்கமா இல்லையா? உன்னுடைய பசங்களுடைய வயசு இருக்கிற அந்த பசங்களுக்கு பாட்டியாக இருக்க வேண்டிய நீ இன்னைக்கு பாரு, உனக்கு குழந்தையா தேவையா? இது கேட்டிருப்பாங்க. 6 மாதம் அவள் இருட்டிலே தான் இருந்தான், 6 மாதம் டிப்ரெஷனில் தான் இருந்திருப்பான், 6 மாதம் அந்த வேதனையில் தான் இருந்திருப்பான், 6 மாதம் வெளியே வரவே இல்லை. அந்த வீட்டுக்கு மாதா உள்ளே போனாங்க, வெளிச்சம் வந்தது. அந்த வீட்டுக்கு மாதா உள்ளே போனாங்க, அந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியது. எந்த வீட்டில் அந்த மாதா போனாங்களோ அந்த வேதனை மாறியது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்பா ஆண்டவரை பார்த்து நின்ன பொழுது, ஏன்னா அப்பாவுக்கு அந்த மெசேஜ் வருது எங்கே தெரியுமா? கோயிலுக்குள்ள. அப்பா ஆண்டவரை பார்த்து நிற்கும் பொழுது மகன் பாலைவனத்தில் நின்னான், கடவுளுக்காக நின்னான். அப்பா ஆண்டவரை பார்த்து நின்ன பொழுது மகன் மகிமையாக பிறந்தான், மகிமையாக வாழ்ந்தான், மகிமையாக இறந்தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவன் மனிதரிடமிருந்து பெற்றுக்கொள்ளவில்லை, கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டான். ஆகஸ்ட் 1920 செலமேரிஸ் காலேஜில் தியானம் நடந்த பொழுது 19th அன்னைக்கு பாட வந்த பசங்க CFRM டீம் அப்படின்ற ஒரு யூத் குரூப்பில் தான் வந்தாங்க. அதில் ஒரு பொண்ணு, அவள் சொன்ன சாட்சியம், அதில் எனக்கு ஒரு சாட்சியம் சொல்லணும் அப்படின்னா, பாட வந்த டீமில் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு சொன்ன, ஃபாதர் நான் இங்கே வந்து நாங்கள் அந்த CFRM டீம் நாங்கள் இங்கே தியானத்துக்கு வந்திருந்தோம். தியானத்துக்கு வந்த பொழுது நான் உங்ககிட்ட சொன்னேன், ஃபாதர் எனக்கு வந்து வேலை இல்லை, அதனால் வேலைக்காக ஜெபிங்க. அப்போ நீங்கள் என்னை ப்ளஸ் பண்ணிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னீங்க, அம்மா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து மனுஷங்கிட்ட வாங்காதீங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கடவுள்கிட்ட வாங்குங்க. நீங்கள் சொன்னது எனக்கு புரியவே இல்லை ஃபாதர். அன்னைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மனுஷங்கிட்ட வாங்காதீங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கடவுள்கிட்ட வாங்குங்க. எனக்கு வேலையும் கிடைக்கல, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஒன்றும் கிடைக்கவே இல்லை. பட் யூ டோல்டு மீ ரிசீவ் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஃப்ரம் காட்
நாட் ஃப்ரம் ஹியூமன்ஸ் நீங்கள் சொன்னீங்க. எனக்கு அப்போ புரியல. ஆனால் ஒரே வாரத்துக்குள்ள தியானம் முடிஞ்ச எஃபெக்டில் நான் டெய்லியும் பூசைக்கு போக ஆரம்பித்தேன், ஜபிக்க ஆரம்பித்தேன். ஒரே வாரத்துக்குள்ள ஐ காட் அன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஃபாதர். பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட். நான் பெங்களூருக்கு ஏதோ வேலைக்கு போகிறேன் ஃபாதர். நல்ல கம்பெனி, நல்ல சம்பளம், எதிர்பார்க்காத ஒரு வேலை. அப்போ யாருக்கிட்ட இருந்து வாங்கினேன்? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இமெயிலில் தான் வந்தது. ஆனால் அதை தந்தது யாரு? அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை தந்தது நான் நம்புகிறேன் அது கடவுள் தான் தந்தார். ரிசீவ் யுவர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஃப்ரம் காட், நாட் ஃப்ரம் ஹியூமன்ஸ். வரது போஸ்டில் இருக்கலாம், வரது கொரியர் இருக்கலாம், ஆனால் அது உன்னுடைய ஜெபத்திலிருந்தாக இருக்க வேண்டும். ஜெபத்திலிருந்து வரும்பொழுது அந்த பையன் என்ன மாட்சிமையாக இருக்கிறான் பாருங்க, மகிமையாக இருக்கிறான் பாருங்க. அந்த பாலைவனத்தில் ஜெபம் இருந்தபோது அந்த பாலைவனத்தில் மன்னா வந்தது, பாலைவனத்தில் அவர்களுக்கு சாப்பிட வேண்டிய அந்த மாம்சம் வந்தது, எல்லாமே கிடைச்சது. பாலைவனம், பட் ஸ்டில் தே காட். சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு கிடைச்சது. அன்றன்று தேவைக்கான அப்பம், டெய்லி புது புது அப்பம், பழைய அப்பம் கிடையாது. அன்றன்று என்னென்ன தேவையோ அன்றன்று ஆண்டவர் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்றன்றைய அபிஷேகம் கொடுத்தார், அது பாலைவனத்தில் தான் கொடுத்தார். அன்றன்று தேவையான மன்னாவை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு கிறிஸ்து கொடுத்த சொல்லி அந்த ஜெபத்தில் என்ன சொன்னார்? அன்றாட உணவை எங்களுக்கு தந்தரலும். சிம்பிள் ஜெபம் தான் சொல்லி கொடுத்தார். டெய்லி என்னுடைய அந்த 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 கிருபையில், என்னுடைய அந்த ப்ராவிடன்ஸில் உன்னையே வச்சுக்கோ. நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற எதுவுமே கோயின்சிடன்ஸ் கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிறது ப்ராவிடன்ஸ். இஃப் யூ ப்ரே. ஜெபிக்காதவங்களுக்கு அது கோயின்சிடன்ஸ், ஜெபிக்கிறவங்களுக்கு அது ப்ராவிடன்ஸ். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப முதல் நம்ம இந்த திருமுழுக்கு யோவான் கத்துக்கிறது என்ன தெரியுமா? இஸ் a ஸ்பெஷல் சைல்ட். ஜெபத்தினால் வந்த குழந்தை. ஜெபத்தினால் காத்திருந்து வரும் பொழுது, காத்திருந்து உங்களுக்கு லோன் சாங்ஷனா இருக்கலாம், ஆனா வீடு கட்ட முடியல. கையில காசு இருக்கு, வீடு கட்ட முடியல. டெய்லியும் ஜெபிச்சு பாருங்க. கையில காசு இருக்கு, திருமணம் நடக்கல. கையில காசு இருக்கு, பொண்ணு கிடைக்கல, பையன் கிடைக்கல. கையில காசு இருக்கு, பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு காசு இருக்குது, பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு காசு இருக்குது. ஆனா என்ன நடக்க மாட்டேங்குது? கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. காத்திருந்து காத்திருந்து ஜெபிச்சு பாருங்களேன், கிடைக்க வேண்டியது உங்களுக்கு சரியா கிடைக்கும். அதுக்கு அவ்வளோ ஜெபம் தேவைப்படுது. கையில காசு இருக்கு, ஆனா அதுக்கு அவ்வளோ ஜெபம் தேவைப்படுது. அந்த திருமணத்துக்கு அவ்வளோ ஜெபம் தேவைப்படுது, அந்த வீட்டுக்கு அவ்வளோ ஜெபம் தேவைப்படுது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ முதல் விஷயம் இந்த மனுஷங்கிட்ட இருந்து கத்துக்கிறது என்ன தெரியுமா? த ஃபியர் ஆஃப் காட். கடவுள் மேல இருக்கிற அந்த அச்சம். அவங்க அப்பாவுக்கு இருந்த அந்த மரியாதை, அந்த அப்பா அந்த கொடுத்திருந்த அச்சம். த ஃபியர் ஆஃப் த லார்ட் விச் இஸ் ஃபாதர் ஹேட், த சன் ஆல்சோ ஹேட். ரெண்டாவது, இந்த பையன் கிட்ட இருந்து, இந்த திருமுழுக்கு யோவான் கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய என்ன தெரியுமா? நான் குறைய வேண்டும், அவன் வளர வேண்டும். நான் குறைய வேண்டும், அவன் வளர வேண்டும். திருமுழுக்கு யோவான் கிட்ட இருந்து கத்துக்க ரெண்டாவது விஷயம், எந்த மகிமையும் அவர் அவருக்காக எடுத்துக்கொள்ளவில்லை. எந்த மகிமையும், அவ்வளோ விஷயங்கள் நல்லா செஞ்சார், ஆனா எந்த மகிமையும் அவர் தனக்காக எடுத்துக்கொள்ளவில்லை. மற்றவங்க அவங்க பார்த்து கேட்டார், நீ யார் மெஸ்ஸியா அப்படின்னு கேட்டார். வேணும்னா அந்த பந்தா சொல்லி இருந்திருக்கலாம், நான் தான் மெஸ்ஸியா என்று. ஆனால் அந்த மெஸ்ஸியா என்னும் அவர் வார்த்தையை அவர் பயன்படுத்தலை. நான் அவருடைய அந்த கால், அந்த செருப்பினுடைய அந்த வார கட்டுறதை கூட எனக்கு தகுதி கிடையாது அப்படின்ட்டார். உண்மையை தான் பேசினார், பொய் பேசல. அவர் உண்மையை பேசினார். அவருடைய வாழ்க்கையில் அவர் என்ன அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். மகிமையையும் மாட்சியையும் அவர் எடுத்துக்கொள்ளவே இல்லை. மகிமையும் மாட்சியும் ஆண்டவருக்குரியது. ஆண்டவருக்கு நீ சில உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மகிமையும் மாட்சியும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க நல்லவங்களா இருக்கலாம், நல்ல பாடுறவங்களா இருக்கலாம், நல்லா ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், நல்லா திறமையாலையோ நல்லா அழகா இருக்கலாம், எல்லாம் உங்களுக்கு இருக்கு. ஆனால் அந்த மகிமையும் மாட்சியும் நீங்கள் என்று எடுத்துக் கொள்கிறீர்களோ, உங்களுடைய நீங்க நிக்கிற இடத்தில் இருந்து அந்த மண்ணு உங்களுடைய காலிலிருந்து போய்கிட்டே இருக்கும். மகிமையும் மாட்சியும் உமது அல்ல. பழைய ஏற்பாட்டில் ஏலிஷா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். ஏலியா கிடையாது, ஏலியானுடைய சீடர் ஏலிஷா. அந்த ஏலிஷா 2 கிங்ஸ் 2 அரசர்கள் 5வது அதிகாரம் 1-18 திருவசனங்களில் இந்த ஏலிஷா இருக்கிறார். ஏலிஷா கிட்ட ஒரு நாமான் அப்படின்னு ஒருத்தர் வருவார். 2 கிங்ஸ் வாசிக்க வேண்டாம், எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. 2 அரசர்கள் 5வது அதிகாரம் 1-18 வரை திருவசனங்கள் உள்ள நாமான் வந்து ஏலிஷாவை பார்ப்பார். ஏலிஷாவை பார்க்கும் பொழுது ஏலிஷா வந்து இவங்கிட்ட சொல்லாரு, போய் 7 தடவை போய் யோர்தான் நதியில போய் நீ மூழ்கி எழுந்தால் உன்னுடைய நோய் குணமாகும் அப்படின்னார். சொன்ன வார்த்தையே நாமான் போய் கீழ்ப்படிந்தார், போனார், செஞ்சாரு. நாமானுடைய நோய் நலமாகின பொழுது நாமான் நிறைய பொருள் சொத்தெல்லாம் கொண்டு வந்திருந்தார். இதெல்லாமே கொண்டு வந்து ஏலிஷா கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறார். கொடுக்கும்போது ஏலிஷா சொன்னார், இது எனக்கு வேண்டாம், ஏன்னா இதை செஞ்சது நான் கிடையாது. எவ்வளோ கிலோ கணக்கான வெள்ளி கொண்டு வந்தார், 40 கிலோ வெள்ளி, அவ்வளோ பொருள் கொண்டு வந்த போது ஐ டிட் நாட் டூ தட். இதை நான் வாங்கின அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா?
நான் உனக்கு இது செய்தேன் என்றாகும். இதை செய்தது நான் கிடையாது, இதை செய்தது ஆண்டவர். அதனால ஆண்டவருக்கு கொடுத்துரு, எனக்கு இது வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நீங்க அதை தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா அதுல ஒரு சீடன், ஏலிஷானுடைய சீடன், அடமுட்டாளே, அது ஏன்டா நீ விட்ட? உனக்கு வேண்டானா நீ எனக்காவது கொடுத்துருக்கலாமே. அவன் என்ன பண்ணான்? பின்னாலே போயிருக்கிறான். இது ஏலிஷாவுக்கு தெரியாதுன்னு அவன் நினைக்கிறான். ஏலிஷா உட்கார்ந்த இடத்துலேருந்தே எல்லாத்தையுமே சிசிடிவி கேமரா வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தவர். ஏன்னா இந்த இஸ்ராயேல் அரசன் கிட்ட இந்த நாமான் போய் சிரியா அரசன் கொடுத்த மெடல், இவன் சிரியா ஊர்லேருந்து வரான் நாமான், அவர் ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்து விடுவார். அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரை சிரியா அரசன் கிட்ட இருந்து கொண்டு வந்த படைத்தலைவனான நாமான் அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரை இங்கே இஸ்ராயேல் அரசன் கிட்ட கொடுக்கும்போது இந்த இஸ்ராயேல் அரசன் அவனுடைய ஆடையை கிழித்து கொள்வான், ட்ரெஸ்ஸை கிழிச்சுப்பான். அந்த ட்ரெஸ்ஸை கிழிக்கும் பொழுது ஏலிஷா இதை எங்கிருந்து பார்க்குறாரு? வீட்டுக்குள்ளேருந்து பார்க்குறாரு. அமைதியாக அங்கே இருக்கிற இடத்துலேருந்து பார்க்குறாரு. நீ ஏன் அங்கே உன்னுடைய ட்ரெஸ்ஸை கிழிச்சிக்கிற? நல்லா தானே இருந்தது. இங்கிருந்து பாருங்க, சிசிடிவி அங்கே வச்சிருக்கிறாரு. இங்கே உட்காந்துக்கிட்டா இங்கே தெரியுது அவருக்கு. ஆள் அனுப்பி சொல்கிறாரு, சும்மா ட்ரெஸ்ஸை ஒழுங்காக போட்டுக்காம அதுக்கு வரல, அவன் என்ன பார்க்க வந்திருக்கிறான், அவன் எந்த சூழ்ச்சியும் செய்யவில்லை, இங்கே உட்காந்து பார்த்துருக்கிறாரு. இது தெரியாத இந்த சீடன் என்ன பண்ணுறான்? இந்த நாமான் போய்கிட்டு இருக்கும் பொழுது அவர் பின்னாலே போய், ஏலிஷா என்னை அனுப்புனார். எதுக்கு அனுப்புனாருன்னா அவர் மறந்துட்டார் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு. வேற 2 பேர் வர்றாங்க, அவங்களுக்கு காசு கொடுக்கணும், அந்த காசை கொடு அப்படின்ட்டான். ஏலிஷா அது உட்கார்ந்த இடத்துலேருந்தே பார்த்துட்டார், அவருடைய அந்த விஷயம்லாம் பார்த்துட்டார். வாங்க அவன் திரும்ப வீட்டுக்கு போய் பொருளெல்லாம் வச்சுட்டு ஏலிஷா கிட்ட வரான். ஏலிஷா கிட்ட வரும்போது ஏலிஷா கேட்குறான், எங்கே போயிட்டு வரேன்? நான் இங்கே தானே இருக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக ஒரு பொய் வேற, நான் இங்கே தானே இருக்கிறேன். அவனுக்கு விட்டு போன தொழுநோய் உனக்கு வரும்ட்டார். அவனுக்கு விட்டு போன தொழுநோய் உனக்கு வரும். சாகர வர அவன் தொழுநோயால தான் இருந்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் செய்கிற நல்ல விஷயங்கள், நீங்கள் செய்கிற சில ஆண்டவர் தர ஆசீர்வாதங்கள், ஜஸ்ட் சொல்லிடுங்க, நன்றி ஆண்டவரே, இதை நீங்கள் தான் எனக்கு தந்தீங்க. நீங்கள் தந்த படிப்பு, நீங்கள் தந்த அறிவு, நீங்கள் தந்த வேலை, நீங்கள் தந்த டிகிரி, நீங்கள் தந்த அழகு, நீங்கள் தந்த திறமை, நீங்கள் தந்தது, நன்றி. அர்ப்பணித்து நன்றி சொல்கிறதான் இது. வேறு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அர்ப்பணித்து நன்றி சொல்கிறதான் நல்லது. ஆண்டவரே அர்ப்பணிக்கிறேன், இது என்னுடைய திறமை கிடையாது, நீர் தந்ததுனால நான் படித்தேன். ஆண்டவரே இது நீங்கள் தந்தது கிடையாது, இந்த டிகிரி நீர் தந்த அறிவினால் நான் படித்தேன், நீங்கள் தந்தது. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. அர்ப்பணித்து நன்றி சொல்லி விடுங்கள். மகிமையும் ஆட்சியும் நீங்கள் எடுக்க வேண்டியதல்ல, நான் குறைய வேண்டும், நீர் வளர வேண்டும். நீர் எது மேலே உன் அமைதியை வச்சிருக்கிறியோ அது உன் அடித்தளங்களை அசைக்கும். நீ எது மேலே உன் அமைதியை வச்சிருக்கிறியோ, நம்ம இது வேற விதத்தில் நான் போட்டிருப்பேன், செருக்கு எதில் மீது வச்சிருக்கிறியோ உன் செருக்கை ஆண்டவர் சிதறடிப்பார். செருக்கை எது மேலே நீ வச்சிருக்கிறியோ, திமிரை எது மேலே வச்சிருக்கிறியோ திமிர ஆண்டவர் அடிப்பார். திமிர் அடிக்கும் பொழுது திமிரை நீ எது மேலே வச்சிருக்கிறியோ அது அடி வாங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஆண்டவர் தந்தது, ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவரே நீர் தந்த குடும்பம் உமக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், நன்றி. நீர் தந்த பிள்ளைகள் உமக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், நன்றி. இன்னைக்கு நம்மளுடைய எல்லா ஜெபம் என்ன? மகனுக்காக. எல்லா ஜெபம் என்ன? மகளுக்காக. ஐயோ மகன் வழி தவறி போறான், ஐயோ மகள் வழி தவறி போறான். ஆனால் டெய்லியும் பூசைக்கு போவீங்க, யாருக்காக ஜெபிப்பீங்க? அந்த பையனுக்காக. டெய்லியும் பூசைக்கு போவீங்க, யாருக்காக ஜெபிப்பீங்க? உங்களுடைய மகளுக்காக. இதான் உங்களுடைய முதல் இடத்துல யார் இருக்கிறாங்க தெரியுமா? உங்களுடைய மகன், உங்களுடைய மகன், உங்களுடைய குடும்பம். இதுக்கு மேலே நமக்கு ஜெபிக்க நமக்கு முடியல, நமக்கு தெரியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் முதல் இடத்துல இதை கொண்டு போய் வைக்காதீங்க, யாரையும் கொண்டு போய் முதல் இடத்துல ஆண்டவர் வைங்க. ஆண்டவர் உங்களுக்கு தந்தது, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. மூன்றாவது எலியா அந்த திருமுழுக்கு யோவான் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறது என்ன தெரியுமா? கடவுள் இவரை பத்தி என்ன சொன்னார், வானதூதர் இவரை பத்தி என்ன சொல்றாங்க? எஸ்ஐயாவுடைய புத்தகம் 40வது அதிகாரம் 3வது திருவசனம். எஸ்ஐயா 40:3. குரலொழி ஒன்று முருங்கியது, ஆயத்தமாக்குங்கள். அப்போ இது ஏசாயா 700 வருஷம் முன்னால எழுதினது. 700 வருஷத்துக்கு பின்னால யாரில் நிறைவேறுகிறது?
திருமுழுக்கு யோவானில் நிறைவேறுகிறது. அப்போ இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? யூ ஆர் அ ப்ராமிஸ். நீ ஒரு வாக்கு தத்தம். நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நம்ம எல்லாம் ஆண்டவருடைய மனசிலே கிடையாது. நம்மெல்லாம் பிறந்தது அப்பா அம்மா நினைச்சாங்க, நம்ம பிறந்துட்டோம். இல்லை அப்பா அம்மா ஒன்று சேர்ந்தாங்க, நம்ம பிறந்துட்டோம். ஆனால் இது குழந்தையா நினைக்கிறது. பவுலடிகளார் அப்படி நினைச்சார். தமாஸ்கஸ்க்கு போற வழியில பவுலடிகளார் ஆண்டவர் தேர்ந்தெடுத்த பொழுது பவுல் என்ன சொன்னாரு? என்ன ஆண்டவர் தமாஸ்கஸ்ல தேர்ந்தெடுத்தார், ஆனா உண்மையா ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்து எப்பொழுது அப்படின்னு அவர் பிறகு சொல்றாரு. கலாத்தியாவுக்கு எழுதிய திருமுகம் 1வது அதிகாரம் 15வது திருவசனம் எடுத்து வாசிச்சு பாருங்க. கலாத்தியர் 1:15. நான் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னரே என்னை ஆண்டவர் அவருக்கென குறித்து வைத்தார். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 1வது அதிகாரம் 4வது திருவசனம் எடுத்து வாசிச்சு பாருங்க. எபேசியர் 1:4. தூயோராகவும் மாசற்றவராகவும் அவர் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்னரே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்து கொண்டார். அப்போ பவுலடிகளார் வளர்றார் பாருங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பா வளர்றார். முதல்ல அவர் சொன்னார், நான் மனமாறிய பொழுது ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார். அதுக்கு பிறகு அவர் சொல்றார், நான் தாயின் வயிற்றில் இருந்த பொழுது என்னை தேர்ந்தெடுத்தார். 3வது அவர் சொல்றார், இல்ல கிறிஸ்து என்னை ஆதியிலிருந்தே தேர்ந்தெடுத்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உன்னை பத்தி சொல்ற ஒரு விஷயம் இருக்கு. யூ ஆர் அ ப்ராமிஸ். வாக்குத்தத்தத்தின் மகள். அதனால ஆண்டவர் என்னை அன்பு செய்கிறார். இன்றோ நேற்றோ முன்தினமோ ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தவன் அல்ல நான். ஆண்டவர் என்னை என்றோ தேர்ந்தெடுத்தார். தாயின் கருவில் உருவாகும் முன்னர் அல்ல, தாயின் கருவில் நீ உருவாகும் முன்னதற்கு முன்னதாக கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அடித்தளம் இட்ட பொழுதே ஆண்டவர் உன்னை தேர்ந்தெடுத்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப 3வது இந்த மனுஷனுக்கு கற்றுக்குது. ஆண்டவர் இவரை பத்தி சொல்றது யூ ஆர் அ ப்ராமிஸ். வானதூதர்கள் இவரை பத்தி என்ன சொன்னாங்க? லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 13வது வசனமும் 14வது வசனமும். உம்மது மன்றாட்டு கேட்கப்பட்டுள்ளது. உம் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவீர். நீர் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர். அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர். அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராயிருப்பார். திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார். தாய் வயிற்றில் இருக்கும் போதே தூய் ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். அவர் இஸ்ரேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வர செய்வார். எலியாவின் உளப்பாங்கையும் வல்லமையையும் உடையவனாய் அவருக்கு முன் செல்வார். தந்தையரும் மக்களும் உளம் ஒத்துப்போக செய்வார். நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெற செய்வார். இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களினத்தை ஆயத்தம் செய்வார் என்றார். ஆண்டவர் முன்குறித்து வைத்த ஒருவர், அந்த ஒருவரை குறித்து வானதூதர் சொல்றார், உன்னுடைய பையன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? அவன் ஆண்டவருக்குரியவனாக இருப்பான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய பிள்ளை, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளை, ஆண்டவருக்கு ஒரு தீர்மானம் இருக்கும். உன்னுடைய பையனை பற்றி, உன்னுடைய பொண்ணை பற்றி, உன்னுடைய குடும்பத்தை பற்றி. அந்த தீர்மானம் நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆண்டவர் உன்னுடைய குழந்தை என்பவன் அவன் போய் ஆக்சிடெண்ட்டில் போய் சாக வேண்டியவன் கிடையாது. உன்னுடைய குழந்தை என்பவன் குடிகார டாஸ்மாகில் போய் இருக்க வேண்டியவன் கிடையாது. உன்னுடைய குழந்தை என்பவன் போஸ்ட்மார்ட்டத்தில் அடிபட வேண்டியவன் கிடையாது. உன்னுடைய குழந்தை என்பவன் யார்? ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு. அந்த திட்டத்தின்படி உன்னுடைய குழந்தை இருக்கிறான். அந்த திட்டத்தின்படி அந்த குழந்தையை வளர்க்க நம்மளால முடிஞ்சுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய குழந்தைய உங்களுடைய விருப்பப்படி நடத்துறீங்க, வழி நடத்துறீங்க, நல்லதுதான். இது ஆண்டவருடைய விருப்பமா? உன்னுடைய மகன், உன்னுடைய மகள், அவர்களை நீங்கள் வழி நடத்துவது. சில டைம் நீங்கள் 2 பேர் வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம். உங்களுடைய மகன், உங்களுடைய மகள், அதுக்கு சரியானது கிடைக்குதா? உடம்புக்கு சரியானது கிடைக்குது, மனசுக்கு சரியானது கிடைக்குதா, ஆன்மாவுக்கு சரியானது கிடைக்குதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய குழந்தை உன்னுடைய கண் பார்வையில் இருக்காம். 4வது இவர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது இஸ் லைஃப் ஸ்டைல். திருமுழுக்கு யோவானுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது?
பாலைவனத்தில் ஏற்பட்ட ஒரு குரல் அது இல்லையா? பாலைவனத்தில் வாழ்க்கை. பாலைவனத்தில் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு டெசர்ட்டில் சப்போஸ் நீங்கள் உங்களை கற்பனை செஞ்சு பாருங்களேன். இன்னையிலேருந்து நீங்கள் பாலைவனத்துக்கு போகிறீங்க. அந்த பாலைவனத்தில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இன்றைக்கி பட்டணத்தில் இருக்கிறீங்க, நாளையிலேருந்து பாலைவனத்துக்கு இந்த தியானம் முடியும் பொழுது உங்களுக்கு ஒரு ஃபீலிங், பாலைவனத்தில் போய் பார்க்கலாம். பக்கத்தில் எங்கேயாவது இருக்குதா பாலைவனம்? இங்கே எங்கேயும் இல்லை. சவுதி அரேபியாவுக்கு போக வேண்டியது வரும். சரி, போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. பாலைவனத்தில் இங்கே இருக்கிற எண்ணெய்லாம் இங்கே இருக்காது. தண்ணி இருக்காது, நிழல் இருக்காது, சாப்பாடு இருக்காது, மனுஷங்க இருக்க மாட்டாங்க. ஸோ யூ வில் நாட் ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ், யூ வில் நாட் ஹேவ் ரிலேட்டிவ்ஸ், யூ வில் நாட் ஹவ், அந்த உறவுகள் எதுவுமே இருக்காது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படி ஒருத்தர் வந்து போனாராம் பாலைவனத்துக்கு. எப்படியாவது இந்த பாலைவனத்தில் போய் எனக்கு என்னுடைய மனசை அடக்கணும் அப்படின்னு சொல்லி. அவருடைய மனசு அடங்காத ஒரு மனசா அடக்கணும்னு நினச்ச என்ன பண்ணாராம், பாலைவனத்துக்கு போனாராம். அந்த பாலைவனத்தில் போன அன்னைக்கு அவர் வந்து அன்னைக்கு அந்த பக்கமாக போன ஒரு பொண்ணை பார்த்தாராம். இது எங்கடா போகுது அப்படின்னு பார்த்தா, அது இன்னும் டான்ஸ் கிளாஸ்க்கு எங்கே போயிட்டு இருக்குதாங்க. சரி, மனசு அடக்கலான்னு பார்த்தா அங்கேயும் ஒரு பொண்ணு வந்து நிற்குதுன்னு சொல்லி, இருந்தாலும் என்ன பண்ணிட்டாரு, இல்லை மனசு எனக்கு அந்த காலையில் 8 மணிக்கு அந்த பொண்ணு அந்த பக்கமாக போகுது. அவர் நினச்சார், இல்லை மனசு அடக்கணும். அடுத்த நாள் என்ன பண்ணார், காலையில் 8 மணி ஆகிறதுக்குள்ளே கண்ணை மூடிக்கிட்டார், கண்ணை கட்டிக்கிட்டார். கண்ணை கட்டிக்கிட்ட பொழுது அந்த பக்கமாக அந்த பொண்ணு போயிடுச்சு. அது வந்து அதனுடைய கொலுசு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. கரெக்டாக அந்த 8 மணிக்கு போகும்போது கொலுசு சத்தம் கேட்டதுனால என்ன பண்ணாருன்னா காதை மூடிக்கிட்டார். அடுத்த நாள் 8 மணிக்கு சரி எல்லாமே அடங்கி இருக்கும், மனசு அடங்கி இருக்குன்னு நினச்சி பார்த்தா அந்த பொண்ணு போனது அவருக்கு தெரிஞ்சிச்சு. எப்படி தெரிஞ்சதுன்னா, மல்லிப்பூ வச்சுட்டு போயிருந்தாலும் அதனால் அந்த ஸ்மெல் இருந்துச்சான். சே, காலையில் 8 மணிக்கு திருப்பியும் டிஸ்டர்ப்ஸ் ஆயிடுச்சு அவருக்கு. அப்போ அடுத்த நாள் என்ன பண்ணார், அவர் மூக்குலையும் பஞ்சு வச்சிட்டார். கண்ணை கட்டிட்டாரு, காதை மூடிட்டாரு, இப்போ மூக்குலையும் மூடிட்டார். அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு அவருடைய மனசு சொல்லுது, இப்போ அவள் போயிருப்பா அப்படின்ச்சு. அது அடக்கணும்னு சொல்லி தான் அங்கே போனதே. பிரைஸ் தி லார்ட். மனசை அடக்க முடியாது, மனசை அறிந்து கொள்வோம். மனசை அடக்க முடியாது. நீங்கள் என்னதான் யோகா அது இதுன்னு என்ன சொன்னாலும் மனதை உங்களால் அடக்க முடியாது. மனதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். என்னுடைய மனசு இப்படி தான், அதை புரிஞ்சுக்கோ, அக்செப்ட் யுவர். அந்த அக்செப்டன்ஸ் வந்து சில டைம் உங்களுக்கு ஒரு அடக்கத்தை தரும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த மனுஷன் பாலைவனத்துக்கு திருமுழுக்கு யோவான் போனது அதுக்கெல்லாம் கிடையாது, அடக்கிறதுக்காக கிடையாது. ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று போனார். ஏன்னா பாலைவனத்துக்கு போனவங்க திரும்ப வந்தது அப்படி கிடையாது. போனது வேற மாதிரி, வந்தது வேற மாதிரி. பாலைவனத்தில் இந்த மனுஷன் வாழ்ந்த பொழுது அவருடைய அந்த லைஃப் ஸ்டைல் பாருங்களேன். அவர் போனது வந்து வேற மாதிரி, வந்தது வேற மாதிரி. இயேசு கிறிஸ்து பாலைவனத்துக்கு போனார். ஆனால் போயிட்டு திரும்ப வரும் பொழுது அவர் பயங்கர ஆவியின் அபிஷேகத்தோடு தான் வந்தார். நான் இறைவனுடைய மகன் என்பதை முழுவதுமாக அந்த ப்ரொக்ளைம் பண்ணுற பறைசாற்ற மாதிரி தான் வந்தார். இயேசு கிறிஸ்து பாலைவனத்திற்கு போனதும் வந்ததும் வித்தியாசமாக தான் இருந்தது. திருமுழுக்கு யோவான் பாலைவனத்துக்கு போனார், போனவர் திரும்ப வந்ததும் சக்தியாக தான் வந்தார். அப்போ பாலைவனத்தில் எந்த உறவுகளும் கிடையாது, பட்டணத்தின் உறவுகள் கிடையாதுங்க. இன்னைக்கு நம்ம பட்டணத்தின் உறவுகளை தேடி பாலைவனத்துக்கு போக வேண்டாம். சில டைம் நம்மளுடைய வாழ்க்கையில் பாலைவனத்தில் இருப்போம். நம்ம அந்த பாலைவனங்களில் இருக்கும் பொழுது நான் முதல்ல சொன்னேன்ல, சில அதிசயங்கள், அற்புதங்கள், அபிஷேகங்களை ஆண்டவர் பிறகு தருவார், கண்டிப்பாக தருவார். பாலைவன வாழ்க்கை என்றாவது உங்களுக்கு ஒரு நீர் உறவையாக மாறும். இந்த 40 நாள்னு சொல்லி, 40 நாளா இந்த 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 காவியெல்லாம் போட்டிருக்கீங்களே, எத்தனை நாளுக்கு போட்டிருக்கீங்க? 2 வாரம், 3 வாரம், 4 வாரம் அப்படின்னலாம் போட்டு. இந்த நடைப்பயணெல்லாம் போகிறவங்க போகிறவங்கெல்லாம் 40 நாளெல்லாம் போட்டு போகிறாங்க. அந்த நாளில் குடிப்பாங்களா? குடிக்க மாட்டாங்க. குளிப்பாங்க, குடிக்க மாட்டாங்கல்ல. என்ன நான் சொல்கிறது, தண்ணி கிடையாது, பச்சை தண்ணி கிடையாது, அந்த தண்ணி கவர்மெண்ட் தண்ணி. குடிப்பாங்களா குடிக்க மாட்டாங்களா? 40 நாளுக்கு அப்புறம் 40 நாளுக்கு அப்புறம் குடிக்கிறாங்க. அப்போ போனது வந்ததும் இந்த நடுவில் எந்த மாற்றமும் ஏற்படலை, எந்த மாற்றம் ஏற்படலை. வேஸ்ட்டு தான் அது. போனது வந்தது. இப்போ 40 நாள் ஏதோ ஒரு அம்மா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கோவக்காரன், ரொம்ப மோசமானவர், கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுவார், அடிப்பார், அப்படியே பயங்கரமாக ஸ்ரீலங்கன் பாஷையில் சொல்லலாம் ஏசுவார், இதெல்லாம் செய்வார் அவர். இப்படிப்பட்ட ஒரு நாள் அவர் சொல்லுவார், நான் வந்து பல நதிகளுக்கு போக போகிறேன், நதியில் போய் நான் அப்படியே போய் மூழ்கி 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 வரப்போகிறேன் அப்படின்வார்.
இந்த அம்மா என்ன ஒரு ஐடியா பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஆள்கிட்ட வந்து எங்க எப்படியும் நீங்கள் போகிறீங்க, போகும்பொழுது இந்த இந்த பூசணிக்காவையும் கொண்டு போங்க அப்படின்னாங்களாம். ஏன் இந்த பூசணிக்காவை கொண்டு போக சொன்னாங்க அப்படின்னா, இந்த பூசணிக்காவை நீங்கள் கொண்டு போயிட்டு இந்த பூசணிக்காவும் நீங்கள் போகிற இடத்துல எல்லாமே இப்படி இப்படி கொண்டு வாங்க அப்படின்னாங்க. அவர் சொன்னார், இதையே நான் கொண்டு போனோம். இல்லைங்க, நம்ம வீட்டு வாசலில் வைக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறேன் அப்படின்னாங்க. சரி, என்னமோ இதுவரை அவ சொன்னது எதுவுமே இந்த ஆள் கேட்டதில்லை. சரி, நான் ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறேன், என்னுடைய பொண்டாட்டி இதை கொடுத்து விட்றாளின்னு சொல்லி அந்த பூசணிக்காவை எடுத்துகிட்டு போனார். பூசணிக்காய் எடுத்துகிட்டு போகணும். ஒவ்வொரு நதியில் இவர் மூழ்கி எழுந்திருக்கும் பொழுது அந்த பூசணிக்காவையும் முக்கி 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 கொண்டு வந்தார். அதையும் மூழ்க வச்சு கொண்டு வந்தார். எல்லாம் இந்த 10 நாள் 15 நாள் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்துட்டு ஒரு நாள் கோவப்படல, 2வது நாள் கொஞ்சமாக கோவப்பட்டார், 3வது நாள் செம்மையாக கோவம், திருப்பி அதே மாதிரி தான் பழைய அதுமே கெட்ட வார்த்தையெல்லாம் பேச ஆரம்பித்தார். இந்த அம்மா அவரையும் பார்த்தாங்க, பூசணிக்காவையும் பார்த்தாங்க. அவரை பார்த்துட்டு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பூசணிக்காவை பார்த்தாங்க, அட்லீஸ்ட் பூசணிக்காவை தான் கொஞ்சம் மாற்றம் இருக்குது, அதாவது கொஞ்சம் அழுகியாவது போயிருக்குது. இந்த ஆளுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த பாலைவனத்துக்கு திருமுழுக்கு யோவான் போனவர் அப்படியே வரவில்லை. அவர் திரும்ப வந்த பொழுது வித்தியாசமான வந்தார். பயங்கர கம்பீரமாக அவருடைய பிரசங்கம் இருந்தது. இந்த பாலைவனத்தில் இந்த மனுஷன் சொல்கிற பிரசங்கம், அவருடைய இந்த ஆடை, அந்த ஆடை என்னவா இருந்தது? ஒட்டக தோலாடை, ஒட்டகத்தினுடைய மயிராடையாக இருந்தது அவருக்கு. அந்த ஒட்டகத்தினுடைய அந்த தோலாடையாக அவர் பயன்படுத்திய இது மாதிரி வேற யாராவது பைபிளில் பயன்படுத்தி இருக்கிறாங்களா? இவருடைய இந்த ட்ரெஸ் ஸ்டைல் பைபிளில் வேற எங்கேயாவது இருக்குதா? வேற எங்கேயாவது வேற யாராவது இந்த ட்ரெஸ் ஸ்டைல் சீமாஸில் எங்கேயாவது கிடைக்குமா? போத்தீஸில் கிடைக்குமா? ஆதாமேவாளா? ஏசுவா? ஏசாவா? இந்த மாதிரி ஆடை யாருக்கு இருந்தது? யாக்கோபகா? இப்படி ஒரு ஆடை யாருக்கு இருந்தது? இப்படி ஒரு ட்ரெஸ். 2 அரசர்கள் 1வது அதிகாரம் 8வது திருவசனம். மனிதர் இடையில் தோற்கச்சை அணிந்திருந்தார் என்றனர். யாருடைய ட்ரெஸ் எப்பது? யாருடைய ட்ரெஸ்ஸு? ஏலியாவனுடைய ட்ரெஸ்ஸும் திருமுழுக்கு யோவானுடைய ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. இந்த வார்த்தை வானதூதர் வந்து சொல்லும் போதும் சொல்றார், உனக்கு பிறக்க போற பையன் யாரை போல இருப்பான்னு சொன்னாரு? ஏலியாவை போல இருப்பான்னார். இப்போ நமக்கு இங்கே தோணும், இந்த மனுஷன் ஏன் ஏலியாவனுடைய ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறார்? வை டிட் ஹீ சூஸ் த ட்ரெஸ் ஆஃப் எலியா? ஹல்லேலூயாம், ஹல்லேலூயாம், ஹல்லேலூயாம். இவன் எதற்கு ஏலியாவை போலுள்ள ஆடையை அவன் தேர்ந்தெடுத்தான்? அதற்கு காரணம் உண்டு. ஏனெனில் பழைய ஏற்பாட்டில் அஹாப், ஜெசபெல், இசபெல் அப்படின்னு 2 பேர் தவறான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அங்கு அவர்களுக்கு எதிராக ஆண்டவர் தேர்ந்தெடுத்தது தான் ஏலியாவை. பழைய ஏற்பாடில் அந்த பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த வாழ்க்கை, அஹாப், இசபெல் தவறான வாழ்க்கையை வாழ்ந்த பொழுது அவர்களுக்கு எதிராக அந்த இறைவாக்குக்காக ஆண்டவர் தேர்ந்தெடுத்தவர் தான் ஏலியா. நீ தவறான ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றாய், அவ்வாறு நீ வாழக்கூடாது என்று தைரியமாக கம்பீரமாக சொல்வதற்காக ஆண்டவர் தேர்ந்தெடுத்த அந்த ஏலியா இன்று மீண்டும் அதே ஒரு வாழ்க்கையை ஏரோதியாவும் வாழும் பொழுது, சகோதரின் மனைவியோடு வாழும் அந்த ஏரோதியா, அவங்க 2 பேருமே வாழும் பொழுது அவர்களுக்கு எதிராக ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார், ஒருவரை தேர்ந்தெடுத்தார். அவர்தான் இந்த திருமுழுக்கு யோவான். நீ ஒரு தவறை செய்யும் பொழுது ஆண்டவர் உனக்கு எதிராக சில டைம் சில ஏலியாவை, சில திருமுழுக்கு யோவானை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருப்பார். அன்று அங்கிருந்தது அஹாப், இசபெல். அன்று ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் ஏலியாவை. இன்று இங்கிருந்தது ஏரோதியா, அவர்களுக்காக எதிராக தேர்ந்தெடுத்தார் திருமுழுக்கு யோவானை. பிரைஸ் தி லார்ட். அதாவது அங்கே யாராவது ஏதாவது ஒரு தவறு செய்யும் பொழுது இறைவனுக்காக யாரையாவது தேர்ந்தெடுப்பார். ஒரு பார்வோன் இருந்த பொழுது ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் மோசேயை தேர்ந்தெடுத்தார். ஒரு அக்ரிப்பா வந்த பொழுது ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார்
பவுலை தேர்ந்தெடுத்தார். அங்கு ஆகாப் இசபேல் இருந்த பொழுது ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் எலியாவை. ஏரோதியா இருந்த பொழுது ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் திருமுழுக்கு யோவானை. லூசிபர் இருந்த பொழுது ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் இயேசு கிறிஸ்துவை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கோலியாத் இருந்த பொழுது ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் தாவீதை. நெபுகத்நேசர் இருந்த போது ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் தானியேலை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நீங்க பயப்பட வேண்டாம். ஆண்டவரை பயப்படுகின்ற யாராவது இருந்தால் போதும். உலகத்தை பார்த்து பயப்படாதீங்க, உலகத்தின் அரசை பார்த்து பயப்படாதீங்க, உலகத்தின் அரசாங்கங்களை பார்த்து பயப்படாதீங்க. இன்னைக்கு இந்தியாவில் நடக்கிற நிறைய விஷயங்களை பார்க்கும்போது நிறைய பேர் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன் பயப்படணும்? இன்னைக்கு யாரும் என்கிட்ட வந்து சொன்னாங்க, வைத்தியன் வந்துகிட்டு இருந்தபோது சொன்னாங்க, ஃபாதர் எனக்கு எதிராக செய்வினை வச்சிருக்காங்க. அந்த அம்மா இங்கே இருக்கிறீங்க, ரொம்ப வருஷமா 25 வருஷம் 27 வருஷமா நான் கஷ்டப்பட்டுக்கிட்டேன் அப்படின்னாங்க. என்னுடைய மாமியாரே எனக்கு எதிராக, அந்த மாமியாருடைய குடும்பம் எனக்கு எதிராக செஞ்சிருக்காங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அது பேசுறதை நிறுத்துங்க, ஸ்டாப் டாக்கிங் அபவுட் இட். ஏன்னா உங்களுடைய வாயில எப்பவுமே என்ன தெரியுமா வந்துகிட்டு இருக்கு? உனக்கு எதிராக பலரும் செய்யும் இந்த வேதனைகள் தான் உன்னுடைய வாயில வந்துகிட்டே இருக்கு. என்னைக்கு இதை நிறுத்தப்பாரு? ஸ்டாப் டாக்கிங் அபவுட் இட். உனக்கு எதிரான செய்வினைகளை குறித்து, உனக்கு எதிரான மந்திரவாதங்களை குறித்து, உனக்கு எதிரான சக்திகளை குறித்து ஸ்டாப் டாக்கிங் அபவுட் இட். ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் காட். ஆண்டவர் செய்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, அபிஷேகங்களை, இன்றைய அபிஷேகங்களை பத்தி பேச ஆரம்பி. பழையதை பேச நிறுத்து. ஏன்னா நீங்க 24 மணி நேரம் பேசுறது யாரை தெரியுமா? மந்திரவாதங்களை. 24 மணி நேரம் பேசுறது இந்த மந்திர சரடுகளை. 24 மணி நேரம் பேசுறது சாத்தானை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவரை பத்தி பேசுங்க, ஆண்டவர் தந்த செயல்களை, அதிசயங்களை பத்தி பேசுங்க. பார்வோனுக்கு எதிராக ஒருவனை தேர்ந்தெடுக்கிறார், அதுவும் திக்குவாயனை தேர்ந்தெடுக்கிறார் ஆண்டவர். ஆண்டவரை பயப்படுற ஒருத்தர் ஆண்டவருக்கு தேவை. The fear of the Lord is the beginning of the wisdom. ஆண்டவரை பயப்படுற ஒரு ஆள் ஆண்டவருக்கு போதும். அத்தனை மக்களை கொண்டு வர ஆண்டவரால முடிஞ்சது. கோலியாத்தை எதிர்கொள்ள யாராலையும் முடியல. ஆண்டவரை பயப்படுற, ஆண்டவரை நம்புற ஒரு தாவீது ஆண்டவருக்கு போதும். நெபுகத்நேசர் அப்படின்ற ஒரு அரசனை எதிர்க்க யாரால முடியல, பயம். ஆண்டவரை பயப்படுற ஒரு தானியேல் ஆண்டவருக்கு போதும். The fear of the Lord, ஆண்டவர் மேல் உள்ள அச்சம் நமக்கு எத்தனை பேருக்கு இருக்கு? இன்னைக்கு அது இல்லாததுனால தானே நமக்கு தோணியும், நமக்கு என்ன தோணுது, அந்த பாவத்தை செய்யறோம். we do not know, we do not have the fear of the Lord. ஆண்டவர் மீது உள்ள அச்சம் போயிடுச்சு. நைட் விஜிலெல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம், ஜெபிக்கிறோம், கோயிலுக்கெல்லாம் போறோம். ஆண்டவர் மீது உள்ள அச்சம் போயிடுச்சு. நான் கட்டின கோயில், அதனால நான் என்ன வேணாலும் செய்வேன். நான் கோயிலுக்கு கொடுத்த கிஃப்ட், அதனால நான் என்ன வேணாலும் செய்வேன். அது நீங்க கொண்டு வந்து வச்சிருக்கணும். அது விற்கலன்னா பிரச்சனை. ஆண்டவர் மீது உள்ள அச்சம் கிடையாது, ஆண்டவர் மீது உள்ள ஆசை கிடையாது. 2 வருஷமா ஒரு உதவி பங்கு தந்தை ஒரு பங்கில் இருந்தேன். அந்த பங்கில் அன்னைக்கு வந்து ஜூலை 28 காலையில் 6 மணி 6:30 பூசைக்கு போறேன். 6:45 பூசை போகும்போது சாக்ரிஸ்டியில் செம்ம சண்டை நடக்குது. கேட்டகிஸ்ட் கிட்ட ஒரு அம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சண்டை நடக்குது. ஜூலை 28 காலையில் 6:45 பூசைக்கு நான் 6:40 கோயிலுக்குள்ள போகும்பொழுது கேட்டகிஸ்ட் கிட்ட சாக்ரிஸ்டியில் செம்ம சண்டை. என்ன சண்டை அப்படின்னா, நான் வாங்கி கொடுத்த அல்போன்ஸ் அம்மாவுடைய சொரூபம் இங்கே அம்மா இங்கே தான் ஒன்று வச்சிருக்கிறாங்களேம்மா, இங்கே அது நான் வாங்கி கொடுத்தது கிடையாது. அது எனக்கு தெரியாதும்மா, இங்கே ஒன்று வச்சிருக்கிறோம் இல்லையாம்மா, நான் வாங்கி கொடுத்தது இங்கே. அப்போ தான் நான் கோயில் அந்த சாக்ரிஸ்டியில் போகிறேன், அந்த உடுப்பு போகிறதுக்கு. நான் கேட்டேன், என்ன பிரச்சனைங்க? ஃபாதர், நான் கொடுத்த அல்போன்ஸ் அம்மாவை வைக்கல ஃபாதர், வேறு அல்போன்ஸ் அம்மா வச்சுருக்குறாங்க ஃபாதர். நான் கேட்டேன், அல்போன்ஸ் அம்மா நீங்கள் யாருக்கு வாங்கி கொடுத்தீங்க? யாருக்கு வாங்கி கொடுத்தீங்க? கோயிலுக்கு வாங்கி கொடுத்துட்டீங்களா? வாங்கி கொடுத்துட்டீங்களா? 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 இனி யாருடைய இதைப்பது? அமைதியாக போய் உட்காருங்க அப்படின்ட்டு பூசை ஆரம்பிக்கணும். 6:45. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சால்வ்டு, ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சு. வாங்கி கொடுத்துட்டீங்க. அப்புறம் அது என் கோயில், அப்புறம் நான் அது என்னுடைய இடம். ஐயோ, அது நான் எங்கள் தாத்தா கொடுத்த இடம், எங்கள் பாட்டம் கொடுத்த இடம், நாங்கள் கொடுத்த அல்போன்ஸ் அம்மா, நாங்கள் கொடுத்த செபஸ்தியார், நாங்கள் கொடுத்த அந்த அம்பு, நாங்கள் கொடுத்த அந்தோனியார். அதுக்கு பின்னால் வேற எழுதி வைப்போம், ஸ்பான்சர்டு பை, டெடிகேட்டட் பை. முன்னால் எழுதி வைப்பாங்க, முன்னால் எழுதிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் ஃபாதர் சொல்லுவார், பின்னால் எழுதி வச்சுருங்கம்மா அப்படின்றவர். ஏன்னா முன்னால் போனால் அது எல்லாருமே தொட்டு முத்திக்கிட்டு இருப்பாங்க. டெடிகேட்டட் பை மேத்யூ அண்ட் ஃபேமிலி, கிஃப்டட் பை மேத்யூ அண்ட் ஃபேமிலி. கடவுளுக்கு கொடுக்கும்போது அதுலேயும் பேர் போட்டு தான் கொடுப்போம், அதுலேயும் அந்த முத்திரை போட்டு தான் கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன கேவலமாக கொடுக்குறோம் இல்லையா நம்ம ஆண்டவருக்கு? இதெல்லாம் பாலைவனத்தில் போகாததுனால பிரச்சனை.
பாலைவனத்துக்கு போயிட்டு வந்தவர் பாருங்க, அப்படியே வாழ்க்கையே கொடுக்குறார். ஏலியா வந்தார், ஆகாப், ஜெசபெல், இப்படி ஒருத்தர் இருந்தால் இப்படி ஒருத்தங்க இருப்பாங்க, ஆண்டவர் உயர்த்துவார். நமக்கு இன்றைக்கும் அந்த 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 ஆண்டவர் மேலே பயம் இல்லை, பிசாசு மேலே தான் பயம். அதிகமான நம்பிக்கையும் நமக்கு இந்த மந்திரங்கள் மீது, மந்திர சரடுகள் மீது தான் நமக்கு பயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The fear of the Lord is the beginning of the wisdom. அது அப்பாவுக்கு சக்கரியாவுக்கு இருந்தது, மகன் திருமுழுக்கு யோவானுக்கு இருந்தது, அந்த ஃபியர் ஆஃப் த லார்ட். ஏன்னா அதனால தான் அவர் சொன்னார், நான் மெஸ்ஸியா கிடையாது, தயவு செய்து நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சிக்காதீங்க, நான் மெஸ்ஸியா கிடையாது, அந்த புகழ் எனக்கு தராதிங்க, அதுக்கு யோகியன் நான் கிடையாது, எனக்கு தகுதி கிடையாது. அது அவர் பின்னால் ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்கிறார், அவருக்கு நான் ஒரு குரல் மட்டும்தான். வார்த்தை பின்னால் வருது, நான் வெறும் ஒரு குரல் மட்டும்தான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இனி பாலைவனத்தில் இவருக்கு நடந்த இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அங்கே வந்து he was not people person, he was God person. பட்டணத்தில் நடக்கிறது என்ன தெரியுமா? நம்ம மனிதர்களோடு மனிதராக இருக்கிறோம், பீப்புள் சென்டர்டாக இருக்கிறோம், பர்சன் சென்டர்டாக இருக்கிறோம். ஆனால் பாலைவனத்தில் நடக்கிறது தெரியுமா? பர்சன் சென்டர் கிடையாது, ஒரு நபரை குறிவைத்து கிடையாது. அங்கே நான் காட் சென்டர்டாக இருக்கிறேன். பட்டணத்தில் இருக்கும்போது தான் நம்ம பீப்புள் சென்டர், மனிதன் சென்டராக இருக்கிறோம். மனிதனுக்கு முக்கியத்துவம், மனிதனை எப்படி திருப்திப்படுத்துறது, மேனேஜர் எப்படி திருப்திப்படுத்துறது, டீம் லீடர் எப்படி திருப்திப்படுத்துறது, டீச்சர் எப்படி திருப்திப்படுத்துறது, லெக்சரர் எப்படி திருப்திப்படுத்துறது, ப்ரொஃபஸர் எப்படி திருப்திப்படுத்துறது, ஃபாதர் எப்படி திருப்திப்படுத்துறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பங்கு சாமியார் எப்படி திருப்திப்படுத்துறது. இப்படி நமக்கு மனுஷனை திருப்திப்படுத்த பார்க்குறோம். ஆனால் பட்டணத்தில் இருக்கிறவர்களுடைய பிரச்சனை, பாலைவனத்தில் அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா இங்கே யாருமே கிடையாது. இன்னைக்கு பட்டணத்தில் இருக்கும்போது பாருங்க, நடு சாமத்தில் கூட நம்ம ஆன்லைனில் இருக்கிறோம். ஆன்லைனில் 12 மணிக்கு, 1 மணிக்கு, 2 மணிக்கு ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஆன்லைனில் இருக்கும், இன்டர்நெட்டில் பார்த்தா, இன்டர்நெட்டில் தெரியுமா தெரியாது, வாட்ஸ்அப்பில் பார்த்தா ஆன்லைனில் இருக்கும். பட்டணத்தில் பீப்புள் சென்டர்ட், ஆனால் பாலைவனத்தில் யூஆர் காட் சென்டர்ட். அதனால தான் பாரு பாலைவனத்துக்கு இந்த எகிப்து மரியா அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்கு, முடிஞ்ச வாசி பார்க்கணும். எகிப்து மரியா ஒரு புனிதை, அது எகிப்து மரியா ஆஃப் ஈஜிப்ட், நல்ல ஒரு புனிதை. அந்த புனிதை ஆகிறதுக்கு முன்னால் எப்படி தெரியுமா இருந்தாங்க? ஷி வாஸ் அ பக்க ப்ராஸ்டிடியூட். யார் கூப்பிட்டாலும் போயிடுவாங்க, யார் கூட வேணாலும் என்ன வேணாலும் ஷி இஸ் ரெடி. அப்படி இருந்த ஒரு பொண்ணு. ஒரு நாள் வந்து இவங்களுக்கே தோணுது ஒரு வெறுமை, என்னடா நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு அது தாங்க முடியல. இவங்க ஒரு நாள் ஒரு கோயிலுக்கு போகிறதுக்காக உள்ளே போகிறாங்க. அந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்காக ஒரு கேட்டு வழியாக இவங்க போவாங்க. அங்கே வந்து இவங்களுக்கு ஒரு கை தடை போடுது, இவங்களுக்கு உள்ளே போக முடியல அந்த கோயிலுக்குள்ளே. சரிடா, இந்த கேட்டில் தான் என்னால் போக முடியலன்னு பார்த்தா அந்த கேட்டு வழியாக போகிறாங்க. அந்த கேட்டு வழியாக பார்த்தா அங்கேயும் ஒரு கை தடை. ஆனால் மற்றவங்கெல்லாம் உள்ளே போகிறாங்க, இவங்களால போக முடியல. இட் இஸ் பிளாக்கிங் ஹர். எனக்கு மட்டும் என்ன இந்த தடை அப்படின்னு பார்த்து இவங்க அங்கிருந்த ஒரு சுரூபத்தை பார்க்குறாங்க. அது யாருடைய சுரூபம்னா மாதாவினுடைய சுரூபம். அந்த சுரூபத்தை பார்த்து கண்ணீரோட முதல் முறையாக அவங்க ஒரு ஜெபம் ஜெபிக்கிறாங்க. வாழ்க்கையிலே முதல் முறையாக வாழ்க்கையில் அவங்க ஜெபிச்ச ஜெபம் என்ன தெரியுமா? எத்தனையோ பாவிகள் என்னை விட அதிகமாக இருக்கிறாங்களே தெரியும், அவங்கெல்லாம் போகிறாங்க, அப்போ நான் என்னால் போக முடியும்னு அவ்வளோ பெரிய பாவி போல இருக்குல்ல அப்படின்னு. அவங்க கண்ணில் இருந்த அந்த சொட்டு கண்ணீர் வருதும், மாதாவை பார்த்து அவங்க ஜெபிக்கிறதும், இந்த கை அங்கேருந்து நவுந்து போகுது, அவங்க உள்ளே போகிறாங்க கோயிலுக்குள்ளே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த பொண்ணு பாலைவனத்தில் போய் அவங்களுடைய வாழ்க்கையில் மிச்சம் வாழ்க்கையை பாலைவனத்தில் தான் செலவிட்டாங்க. மனிதர்களோடு அல்ல, கடவுளோடு என்னுடைய வாழ்க்கையை செலவிடன்னு சொல்லி போயிட்டாங்க பாலைவனத்துக்கு. அவ்வளோ நாள் மனிதர்களோடு, மனிதர் சென்றா உடம்பை மனுஷனுக்கு விற்றுக்கிட்டு இருந்த பொண்ணு அவளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்த பொழுது கடவுளை தேடி போனான் பாலைவனத்திற்கு, மனிதர்களே இல்லாத ஒரு இடத்திற்கு. ஹல்லேலூயா. இதுதான் அவருடைய லைஃப் ஸ்டைல். இந்த மனுஷனுடைய லைஃப் ஸ்டைல் என்னவா இருந்ததுன்னா, பாலைவனத்துக்கு போய் அங்கே அவருடைய வாழ்க்கையை. 5வது அவருடைய அந்த ட்ரெஸ்ஸை நான் சொல்லிட்டேன். இன்றைக்கி நம்ம நினைக்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? ஆண்டவர் இல்லை மனுஷங்க நம்மளை மதிக்கிறது நல்ல ட்ரெஸ்ஸை போட்டால், நல்ல பணம் இருந்தால் அப்படின்ற மதிப்பு. ஆனால் இவருடைய ட்ரெஸ்ஸை பார்த்து யாரும் இவங்களை மதிக்க மாட்டாங்க. ஸோ இட் வாஸ் நாட் அ கிளாமர் ஆஃப் த மேன், பட் இட் இஸ் அ க்ளோரி ஆஃப் காட். உங்களிலே கடவுளுடைய மாட்சி மகிமை இருந்து யாராவது உங்களை மதிக்கணும்னா மதித்தால் போதும். உங்களுடைய கிளாமரை பார்த்து
நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு பார்த்து, நீங்கள் பணக்காரங்க இருக்கிறீங்கன்னு பார்த்து, நீங்கள் இந்த ஜாதியில் இருக்கிறவங்கன்னு பார்த்து, நீங்கள் இந்த மேன்மையாக இருக்கிறீங்கன்னு பார்த்து, நீங்கள் படித்தவங்கன்னு பார்த்து உங்களை யாராவது மதித்தால் அந்த மதிப்பு உங்களுக்கு வீணானது. If someone sees the glory of God in you and if they really respect you, that is the real respect. உங்களுடைய அழகை பார்த்தோ, உங்களுடைய பதவியை பார்த்தோ, உங்களுடைய பணத்தை பார்த்தோ, உங்களுடைய படிப்பை பார்த்தோ, உங்களுடைய மேன்மையை பார்த்தோ அல்ல. Praise the Lord. Hallelujah. 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 இன்னைக்கு பார்க்கும்பொழுது, இன்னைக்கெல்லாம் நீங்கள் ஜெபிக்க இந்த யூடியூப் எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் எங்கே போனாலும் சொல்கிறாங்க, யூடியூப் பார்க்குறோம் ஃபாதர், யூடியூப் பார்க்குறோம் ஃபாதர், யூடியூப் பார்க்குறோம் ஃபாதர். நிறைய இடங்கள் நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க. இந்த யூடியூப்பில் பார்த்துட்டு ஜெரிக்கோ ஜெபம் கூட நிறைய பேர் வீட்டில் ஜெபிக்கிறாங்க. போன தியானத்துக்கு, இங்கே உள்ளிருப்பு தியானத்துக்கு, 4 நாள் தியானத்துக்கு ஒரு ஃபேமிலி வந்திருந்தவங்க, ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க ஒரு அம்மாவும் பொண்ணும். அவங்க வேளாங்கண்ணிக்கு போனாங்க, இங்கே வந்தாங்க, தியானம் முடிச்சுட்டு திரும்பவும் அவங்களுடைய ஃப்ரெண்டு வீடு யாரோ சென்னையில் ஆதம்பாக்கத்தில் அவங்களோட வீடு இருக்குது, வீட்டுக்கு போயிட்டு திரும்ப போயிட்டு போகிறாங்க. இப்போ நாங்கள் என்ன இதுக்காக தான் தியானத்துக்காக தான் வந்தீங்களா? ஆமாம் ஃபாதர். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னுடைய வீட்டில் ஜெரிக்கோ ஜெபத்தை போட்டுட்டு நான் வீட்டில் முட்டிக்கால் போட்டு இந்த இங்கே நீங்கள் நடக்கும்பொழுது டிவியில் போட்டிருக்காங்களா இந்த ஜெரிக்கோ ஜெபத்தை போட்டுட்டு என்னுடைய வீட்டில் அந்த ஜெரிக்கோ ஜெபத்தை நான் நடத்துறது உண்டு ஃபாதர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, யூடியூப்பில் பார்க்கும்பொழுது ஒரு பையன் என்னை பார்த்து சொன்னான் ஒரு வாட்டி, குட்டி பையன் வருவாங்க, ஃபாதர் யூடியூப்பில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் யங்காக இருக்கிறீங்க ஃபாதர் அப்படின்னா. இப்போ எப்படிடா இருக்கிறேன்? கொஞ்சம் வயசாக தான் இருக்கிறீங்க அப்படின்னா. சிலவங்க மாற்றியும் சொல்லுவாங்க, யூடியூப்பில் பார்க்கும்போது வயசாக இருக்கிற மாதிரிங்க ஃபாதர், இங்கே பார்க்கும்போது யங்காக இருக்கிறீங்க. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, எப்படி பார்க்கும் பொழுதும் பார்க்குறீங்க. சப்போஸ் நாளைக்கு முகத்துக்கு ஏதாவது ஆனாலும் அந்த யூடியூப்பை பார்க்குறீங்க அப்படின்னா, then you are watching the glory of God. then you are watching the glory of God. கண்டிப்பாக ஒரு பிரசங்கம் வைக்கும்பொழுது அந்த முகத்துக்கு அதனுடைய ஒரு குறிப்பு இருக்குது. ஆனால் அது இல்லாமையும், கேரளாவில் ஒரு ஃபாதர் இருக்கிறார், அவருடைய பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, தெரியாது. அந்த ஃபாதர் வந்து அவருடைய ஒரு ஷார்ட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபாதர் வந்து இதில் போடுவார், ஸ்டேட்டஸில் போடுவார். அந்த ஃபாதரை நான் பார்த்துருக்கேன், சின்ன ஃபாதர் தான், யங் ஃபாதர் தான். அவருடைய முகத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியல, ஸ்ட்ரோக்கு வந்தால் எப்படி இருக்கும், இந்த முகம் வந்து இப்படி ஆகிடும் இல்லையா, அப்படி இருக்கும் அவருடைய முகம். ஆனால் அவர் டெய்லியும் அந்த ஒரு ஷார்ட் கொடுப்பார், சின்னதாக தான், அந்த 29 செகண்ட் 58 செகண்ட் அந்த மாதிரி ஷார்ட் கொடுப்பார். அதை வந்து ஸ்டேட்டஸில் வந்து என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஃபாதர் வச்சுருப்பார். அப்போ நான் அந்த முகத்தை பார்ப்பேன், அந்த முகத்துக்கு உண்மையாகவே அழகு இல்லை. அந்த அழகு இல்லைனாலும் நம்மளால் கேட்க தோணாது. ஆனால் இருந்தாலும் அதை கேட்குற நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அங்கே பார்க்குறது என்னது? நாட் த கிளாமர் ஆஃப் த பர்சன் பட் த க்ளோரி ஆஃப் காட். நம்ம ஒரு செயலை செய்யும் பொழுது அங்கே வெளிப்பட வேண்டியது என்னுடைய திறமையோ என்னுடைய அழகோ இல்லை, கடவுளுடைய மகிமை, கடவுளுடைய மாட்சிமை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 அப்போ அவருடைய ட்ரெஸ்ஸு, அவருடைய லைஃப் ஸ்டைலெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரியே கிடையாது. ஆனால் அவருடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருந்தது. 6வது, he is a forerunner for Jesus. இயேசு கிறிஸ்துவுக்காக எல்லா விதத்திலையும் முன்னால போனவர். பிறப்பில் முன்னால் பிறந்தவர், வாழ்வில் முன்னால் வாழ்ந்தவர், மரணத்தில் முன்னால் இறந்தவர். இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் பிறந்தார், இயேசு கிறிஸ்துக்கு முன்னாலே பொது வாழ்க்கையை ஆரம்பித்தார், இயேசு கிறிஸ்துக்கு முன்னாலே நற்செய்தி வாழ்க்கை ஆரம்பித்தார், இயேசு கிறிஸ்து சாவறதுக்கு முன்னாலே செத்துட்டார். எல்லாத்துலேயுமே இயேசுக்கு முன்னால் போனார், த ஃபோரன்னர். ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறார்? இன்னைக்கு நீங்கள் பைபிள் பழைய ஏற்பாட்டில் வாசித்து பார்க்கும்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்? உன்னுடைய அந்த முதல் கனியை, முதல் மகனை, முதல் பிறப்பை ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. அந்த வசனத்தின் மீனிங் என்ன? ஃபர்ஸ்ட் பார்ன் ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 இந்த ஃபர்ஸ்ட் பார்னை, முதல் கனியை ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது அதில் வர ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அந்த முதல் கனி எங்கிருந்து வருது? முதல் வம்சத்திலிருந்து வருது. அந்த வம்சத்தினுடைய தொடர் கதையாக வர்றது இந்த பையன்தான், முதல் பையன், இல்லைன்னா அந்த முதல் பொண்ணு. அப்போ அது வழியாக தீமை வரலாம், அது வழியாக நன்மையும் வரலாம். இந்த முதல் கனியை நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது வர கிஃப்ட் என்ன தெரியுமா? அடுத்த கனி இந்த முதல் கனியினுடைய ஆசீர்வாதமாக இருக்கு.
பிரைஸ் எல்லாம். இந்த முதல் கனியை நீ ஒப்பு கொடுக்கலனா, நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுடைய ஃபர்ஸ்ட் பார்ன் இல்லைன்னா உங்களை வீட்டில் நடக்கிற ஃபர்ஸ்ட் விஷயம் இல்லைன்னா இந்த காய் கனிகள் கறிகள் எல்லாம் முதல்ல நீ ஆண்டவர் கொடுக்குற, ஆண்டவர் கொடுக்க அடுத்த பிறகு வர்றது எல்லாமே என்னது? ஆண்டவரே இது நீ எனக்கு கொடுத்தது. சிலவங்க முதல் சம்பளம், வேலை கிடைச்சதுனுடைய முதல் சம்பளம் ஆண்டவருக்குன்னு கொடுக்குறவங்க இருக்காங்க. முதல் பையன் ஆண்டவருக்குன்னு கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. ஆண்டவருக்குன்னு அர்ப்பணிக்கிறவங்க இருக்காங்க. ஆண்டவரே தேங்க்ஸ் சொல்றது இருக்காங்க. அதனுடைய மீனிங் என்ன தெரியுமா? அது அந்த வம்சத்தினுடைய நன்மையும் தீமையும் கொண்டு வருகிறது அந்த பையன் இல்லைன்னா அந்த பொண்ணு. அந்த குடும்பத்தில் முதல்ல பிறக்கிற பையன், முதல்ல பிறக்கிற பொண்ணு, அதை நீ ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சனா அந்த வம்சத்திலிருந்து வர தீமையாக இருக்கலாம், நன்மையாக இருக்கலாம், அந்த பையன் வழியாக அது சுத்திகரிக்கப்படும், அந்த பொண்ணு வழியாக அது சுத்திகரிக்கப்படும். த ஃபர்ஸ்ட் பார்ன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஃபோர்ரன்னராக போன இந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் போன எல்லாத்திலுமே வம்சம் வழியாக வரும் நன்மை தீமை ஆண்டவர் அங்கே சுத்திகரிக்கிறார். அப்போ ஒன்று சரியாயிடுச்சுன்னா பின்னால் வர பையன், பின்னால் வர பொண்ணு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி, பெங்களூரில் இருக்கிற ஒரு ஃபேமிலி தான். ஹஸ்பண்ட் பேர் வந்து ஜோமின், பொண்ணு ஒய்ஃப் பேர் வந்து ஸ்டெல்லா. அவங்களுக்கு 6 பசங்க இருக்கிறாங்க. நான் இங்கே இருந்த பொழுது 2 பசங்க இருந்தானுங்க, ஒன்று மிரான், ஒன்று லியான். இந்த மிரான் ரொம்ப சுட்டி சேட்டையாக தான் இருந்தாங்க. ஆனால் இந்த அப்பா அம்மா ரொம்ப ஜெபிக்கிறவங்க. இவங்க 2 பேருமே ஜீசஸ் யூத்லலாம் இருந்த பசங்க தான். 2வது பையன் வந்த பொழுது இந்த பையனுக்கும் அந்த பையனுக்கு 3 வயசு என்னமோ வித்தியாசம். இன்றைக்கி அவங்க வீட்டில் இந்த 6வது குழந்தைய டேக் கேர் பண்ணுறது எல்லாமே யார் தெரியுமா? இந்த பெரிய பையன் தான். இவன் இந்த பையன் இன்னைக்கு கேட்டகிஸ்தினுடைய லீடராக இருக்கிறான். ஏஞ்சல்ஸ் ஆர்மி அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்நெட்டில் இவங்க இந்த வேர்ல்டு வைடு ஒரு சின்ன பசங்களுக்கான ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. வேர்ல்டு வைட் ஏஞ்சல்ஸ் ஆர்மி. அது வந்து இந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்களை ஒன்றா உட்கார வச்சு ஒரு 1/2 மணி நேரம் அந்த ஜூமில் இல்லைன்னா அந்த கூகுள் மீட்டில் வச்சு ப்ரேயர் பண்ண வைக்கிறாங்க. இந்த ஏஞ்சல்ஸ் ஆர்மியை எல்லாமே நடத்துறது யார் தெரியுமா? இன்னைக்கு இந்த மிரான் தான். இந்த பெரிய பையன், இந்த மூத்த பையன் தான். இந்த மூத்த பையனை அவங்க என்ன பண்ணாங்க? ஆண்டவருக்குன்னு அர்ப்பணிச்சாங்க. இன்றைக்கி அந்த கேட்டகிசனுடைய விஷயங்கள், இன்றைக்கி இந்த ஏஞ்சல்ஸ் ஆர்மி இன்டர்நேஷ்னலாக இந்த குரூப்பை நடத்துறது எல்லாமே இந்த 9th 10th படிக்கிற இந்த பையன் தான் அந்த நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு இன்றைக்கி 6 பசங்க. அவங்களுக்கு இதனைக்கும் அதனுடைய அந்த சம்பளம் அப்படின்ற அந்த வீட்டில் வாங்குறது இந்த ஜோமின் மட்டும்தான், ஒருத்தன் தான். அந்த பொண்ணுக்கு வேலை கிடையாது, வேலைக்கு போகலவ. இந்த பசங்களெல்லாம் டேக் கேர் பண்ணணும்ல. எல்லா கனிகளையும் ஆண்டவர் கொடுக்குறாங்க. இங்கே வந்துகிட்டு இருந்தார் ஒரு மனுஷன். அவருடைய வீடு வந்து கேரளாவில் ட்ரிச்சூரில் தான் அவருடைய வீடு. அவர் வந்து இங்கே ஸ்ரீ சிட்டியில் எங்கேயோ இங்கே ஸ்ரீ சிட்டிக்குள்ள நோக்கியா கம்பெனியில் வேலை பண்ணிக்கிட்டு இருந்தார். அவருக்கு 7 பசங்க. எல்லா கனிகளையும் ஆண்டவர் கொடுத்தார். எல்லா கனிகளையும் 7 பசங்க. இந்த 7 பசங்களுக்கு ஒன்றா வச்சு இந்த ஹோம் ஸ்கூலிங் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறார் வீட்டில் கேரளாவில். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கன்னிகளை ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்கள், ஆண்டவர் தருவது. அதப்போ முதல் கனியை ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு என்ன கிடைச்சாலும் ஆண்டவருக்குரியதை ஆண்டவர் கொடுத்து பாருங்கள். 7வது யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 41வது திருவசனம். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள் யோவான் அருமடையாளங்கள் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் சொன்னதெல்லாம் உண்மையாற்றப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து சொல்லும்பொழுது அந்த யோவான் சொல்றாரு, நான் அடையாளம் ஒன்றும் செய்யலை, ஆனால் வாய் திறந்து உண்மையை சொன்னார், நான் நல்ல மெசியா. 8வது மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 11வது திருவசனம். மத்தேயு 11:11. மனிதராய் பிறந்தவருள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றவில்லை, ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவர் அவரை விட பெரியவர். மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 18வது திருவசனம். யோவான் வந்தபோது உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை, இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த கடைசி 2 பாயிண்ட்ல ஒன்று, இந்த யோவானை பற்றி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, மனிதராக பிறந்தவருள் யோவானை, திருமுழுக்கு யோவானை விட யாரும் பெரியவர் இல்லை. இயேசுனுடைய பாராட்டிற்கு காரணம் என்ன? இவரை பாராட்ட காரணம் என்ன? காரணம் ஒன்றே ஒன்று தான், அவர் தூய ஆவியை பெற்றவர் தான். ஏன்னா மனிதராக பிறந்தவர்கள் இதுக்கு முன்னால் போன எத்தனையோ பேர் இருக்காங்க, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருந்திருக்காங்க. யோசேப்பு, தாவீது, மோசே, இப்படி நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் யாரை பற்றியும் ஆண்டவர் சொல்ல,
யாரை பற்றியும் சொல்ல. யாரை பற்றி சொன்னார்? திருமுழுக்கு யோவானை. திருமுழுக்கனை பற்றி ஏன் சொன்னார்? ஏனெனில் தாயின் கருவிலே தூய ஆவியை பெற்றவன் அவன். அதனால தான் அவனை பாராட்டுறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய பெருமைக்கு காரணம் மனிதரிடமிருந்து பிறப்பதல்ல, நம்மளுடைய பெருமைக்கு காரணம் தூய ஆவியை பெறும்பொழுதுதான். கடைசி அவனை பற்றி எல்லாருமே சொல்கிறாங்க, இவன் சாப்பிட்றது கிடையாது, இவனுக்கு பேய் பிடிச்சிருக்கு, இவன் நோன்பு இருக்கிறான், அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது? திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கையிலும் தீமைகள் நடக்குது. மற்றவங்க அடுத்தவங்க சொல்கிறாங்க, குறை சொல்கிறாங்க. குறை சொல்லும் பொழுது இவர் சொல்கிறார், நோ ப்ராப்ளம் ஆண்டவரே, எனக்கு நோ ப்ராப்ளம், எந்த பிரச்சனையும் கிடையாது. யூ அரெஸ்ட் மீ, என்னை வேறு யாரும் அரெஸ்ட் பண்ண வேண்டாம். எசபிள், அஹாப் என்னை அரெஸ்ட் பண்ண வேண்டாம். ஏலியா சொன்னார், ஆண்டவரே நீங்கள் என்ன அரெஸ்ட் பண்ணிவிடுங்க. ஏரோது என்னை அரெஸ்ட் பண்ண வேண்டாம், நீங்கள் என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. ஏரோது முன்னால் அவர் சொன்னார், நான் உன்னால் தலை வணங்க மாட்டேன், நீ என் தலையை வெட்டினாலும் தலை வணங்க மாட்டேன். அவன் சொல்கிற தலையை வணங்க மாட்டேன், தலை வெட்டிக்கோ, நோ ப்ராப்ளம். பிரைஸ் தி லார்ட். பிரான்சிஸ் சேவியர் ஜெபிக்கிற ஒரு அழகான ஜெபம் இருக்கு, என்ன தெரியுமா? டிஸ்டர்ப் மீ ஓ லார்ட், டிஸ்டர்ப் மீ ஸோ தட் த வேர்ல்டு வில் நாட் டிஸ்டர்ப் மீ. ஆண்டவரே நீங்கள் என்னை தொந்தரவுப்படுத்துங்க, அப்போ இந்த உலகம் என்னை தொந்தரவுப்படுத்தாது. டிஸ்டர்ப் மீ ஓ லார்ட், டிஸ்டர்ப் மீ ஸோ தட் த வேர்ல்டு வில் நாட் டிஸ்டர்ப் மீ. ஆண்டவரே நீங்கள் என்னை குறை கூறுங்க, நீங்கள் என்னை குற்றம் சாட்டுங்க, என் உலகம் என்னை குற்றம் சாட்டும்படி நான் நடக்கக்கூடாது. அதாவது நான் பாவத்தில் விழக்கூடாது, நான் பாவத்தில் வாழக்கூடாது அப்படின்றார். பிகாஸ் சேட்டன் இஸ் ஆல்வேஸ் அன் அக்யூசர். நீ தப்பு செய்கிறவன் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் நம்ம பார்த்து தப்பு செய்கிறான்னு சொன்னால் நமக்கு திருந்த வாய்ப்பு கொடுப்பார். ஆனால் அந்த பிசாசை நம்மளை பார்த்து நீ தப்பு செய்கிறேன்னா உன்னை அழிக்க தான் அது பார்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்து நிற்போமா? திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கையின்படி ஆண்டவர் மீது அச்சம் கொள்ளும் இந்த திருமுழுக்கு யோவான், அதற்கு முன்னோடியாக இருந்த அவருடைய தந்தை. எங்கெல்லாம் தீமைகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு திருமுழுக்கு யோவானை ஆண்டவர் எழுப்புகிறார். எங்கெல்லாம் ஒரு பார்வோன் வருகிறானோ அங்கெல்லாம் மோசே எழுப்புகிறார். எங்கெல்லாம் ஒரு அகாப் இசபெல் வருகிறாளோ அங்கெல்லாம் ஆண்டவர் ஒரு ஏலியாவை எழுப்புகிறார். எங்கெல்லாம் ஒரு நெபுக்கத்நேசர் வருகிறானோ அங்கெல்லாம் ஒரு தானியேலை எழுப்புகிறார். எங்கெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தீமைகள் வருகிறதோ ஆண்டவர் எழுப்புவார். வானதூதர் முன்னால் நிற்பார். நம்பிக்கையோடு நீ ஒப்புக்கொடு. இரு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதையும் பார்த்து பயப்படாத. ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில் எந்த தீமையும் பார்த்து பயப்படாத. ஹல்லேலூயா. உனக்கு எதிராக வரும் எந்த சக்திகளையும் பார்த்து பயப்படாத. ஹல்லேலூயா. எந்த தொந்தரவுகளையும் பார்த்து பயப்படாத. ஹல்லேலூயா. எந்த சாத்தானின் சூழ்ச்சியை பார்த்து பயப்படாத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது முறியடிக்கப்படும். ஜெரிக்கோ ஜெபத்தில் நம்மளுடைய இந்த எல்லா தொல்லைகளையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். எரிக்கோ ஜெபமாக கடந்து போக போகிறோம். இந்த எரிக்கோ ஜெபத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்மளுடைய தேவைகளை மட்டுமல்ல, நம்மளுடைய பயங்களை ஒப்பு கொடுப்போம். நம்மளுடைய பாதுகாப்புக்காக ஒப்பு கொடுப்போம். உங்களுடைய பயணங்களை ஒப்பு கொடுங்கள். உங்களுடைய குடும்பங்களை ஒப்பு கொடுங்கள். உங்களுடைய இந்த செய்வினை மனசில் போட்டு வச்சுருக்கீங்களா? அதனால் மனசில் போட்டு வச்சுருக்க சில ஜெபங்கள் எல்லாம் இருக்குது. அமாவாசை, ஐயோ அமாவாசை வந்தாலே பயம். ஐயோ பௌர்ணமியில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? பௌர்ணமியில் பிரச்சனை கிடையாது, அமாவாசையில் மட்டும்தான். அமாவாசையில் மட்டுமா பிரச்சனை? பௌர்ணமியில் இருக்கா? தெரியலையா? ஐயோ பாடுறா, ஒன்றும் தெரியாது. அமாவாசைக்கு மட்டுமா, பௌர்ணமிக்கு இருக்குதா பிரச்சனை? அமாவாசைக்கு மட்டும்தான். பார்த்தீங்களா, உண்மையாக சொல்கிறவங்க இருக்காங்க, உண்மையாக சொல்லுங்க. அப்போ அப்படி இது மனசில் தலையில் எழுதி வச்சிருக்கிறேன். பிரச்சனை இல்லைனாலும் அன்னைக்கு ஏதாவது பிரச்சனை வருமா. அப்போ இதெல்லாமே நம்மளுடைய தலையில் பயங்களை ஏற்படுத்தி இருக்கு. உங்களுடைய வேதனைகள் வந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. அமாவாசை அன்னைக்கு ஏதாவது நடந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. அது நீங்கள் அமாவாசைன்னு ஒன்று உண்மைதான், அது இல்லைன்னு சொல்ல. அது நீங்கள் ஆன்மீகமாக நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது அதனுடைய பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமாவாசையினுடைய கண்ட்ரோல் அன்னைக்கு மட்டும் ஆண்டவர் தூங்க போயிடுறாரோ? அமாவாசைக்கு ஆண்டவர் தூங்க போறாரா? அன்னைக்கு பிசாசு ஆக்டிவா இருக்குதா? அப்படிதான் நம்ம நினைச்சிருக்கிறோம். பிசாசு ஆக்டிவா இருக்குது, ஆண்டவர் அன்னைக்கு தூங்க போறாரு. அமாவாசைனால செம்ம இருட்டு, அதனால ஆண்டவர் தூங்க போறாரு. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் கண் அயர்வதில்லை, உறங்குவதில்லை. ஏன் அமாவாசையை அப்ப பயப்படுறீங்க? ஸோ யூ ஆர் கிவிங் த கண்ட்ரோல் ஆஃப் அமாவாசை டு சேட்டன். எல்லா நாளும், எல்லா காலங்களும், எல்லா நேரங்களும் அவருக்குடையதே.
எல்லா நாளும் எல்லா நேரங்களும் எல்லா காலங்களும் அவருக்குடையது என்றால் அமாவாசையினுடைய கடவுளும் அவர் தான். ஆனால் நம்மளுடைய மனசில் சில விஷயங்களை பயந்து இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. எந்த தீமைகளும் எந்த நோய்களும் உங்களை தாக்காது. நோய்கள் இருந்தால் அந்த நோய்களையும் ஒப்பு கொடுத்து தேங்க்ஸ் மட்டும் சொல்லும். சரி.